யாராச்சும் பேசுங்களா, இங்க ஆடியோ செக் பண்ணணும். ஹலோ, கேக்குதா? நீங்க ஹலோ, பேசுறீங்க. கேக்குதா? ஆமா, கேக்குதா? ஹலோ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணாரா என்ன லாஸ்ட் டைம்? ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது. இப்போ ஓகே கேக்குது. ஓகே. யா, தேங்க் யூ. நிறைய மெசேஜ் வந்து அதனால அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சோ தட் அனௌன்ஸ்மென்ட் ஆமா அனௌன்ஸ்மென்ட் தனியா இருக்கனால சோ தட் அனௌன்ஸ்மென்ட் ஜாயின் பண்றவங்க ரெண்டுலயுமே கம்பல்சரி ஜாயின் அப்படிலாம் இல்ல. அபிஷியல் மட்டும் தான் அபிஷியல் உங்களோட விஷயம். நீங்க அபிஷியல் இல்ல நானே அது ஆக்சுவலி நான் கோல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டேன். அது கிரியேட் பண்ணி தான் பண்ணணும். அது வந்து வாட்ஸ்அப்பா இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஆமா ஆக்சுவலி ப்ரீவியஸா இன்ஸ்டாகிராம்ல இருந்தது இல்ல ஒரு குரூப். அதுதான் நான் வாட்ஸ்அப்லயே நீங்க ஸ்பாம் எவ்வளவு மெசேஜ் இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் நானே ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் ஆக்சுவலி. அது வந்து ரொம்ப எல்லாருமே வந்துட்டு எனக்கு நிறைய பர்சனல் டீல்ஸ் வந்துட்டே இருக்குதா. இன்ஸ்டா வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டே இருக்கு. எங்களால் இது பண்ண வைக்கணும்னு சொல்லி ஸோ அதனால இப்போ என்ன பண்ணேன், இன்ஸ்டா கம்ப்ளீட்டாக இல்லை. புக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டு இன்ஸ்டாவில் குரூப் இல்லை. வாட்ஸ்அப்ல அஃபிஷியல் குரூப் ஒன்று இருக்கு. அதுவும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட் தனியாக செப்பரேட்டாக இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்லாம் வச்சுக்கலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தனியாக சொல்லுவோம். மீட் நடக்குது அதெல்லாம் மட்டும் மேஜராக அனௌன்ஸ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அஃபிஷியலா ஒன்லி ரிலேட்டட் டு திங்ஸ் ஷேர் பண்ணணும். அதர் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ரூல்ஸ் எல்லாம். ஸோ அதுல இருந்து இப்போ மெசேஜஸ் வருது ரொம்ப கம்மி. எத்தனை பேர் இருக்காங்க? 100 தாண்டிடுச்சு. அதை தாண்டிட்டோம். பட் என்னன்னா லைக் லாஸ்ட் இயர் மாதிரி கொஞ்சம் இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளால ஃபோக்கஸ்டா லாஸ்ட் இயர் எல்லாமே ப்ராப்பரா பண்ணோம். இதுதான் இப்போதான் நீங்க தான் டெலிகேட்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க. யாரோ இன்ஸ்டா ஹேண்டல் அதான் அதெல்லாமே இப்போதான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இப்போதான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா இன்னும் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதான் நடுவில் நான் ஒர்க் பிஸியா இருக்கேன். நான் டெக்ஸ்ட் பண்ணதே இல்லை நினைக்கிறேன். ஆமா இது பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப மோசமான டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணாலே நான் டெக்ஸ்ட் தான் ரிப்ளை பண்ண பர்சனலுக்கு நான் அத குரூப்ல ஆமா நான் வெயிட் சூப்பரா ஓகே. ஆன்லைன்ல யாராவது பேசுறீங்களா? இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா சோ தட் நம்ம இத ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. யா ஓகே தேங்க் யூ. ஹாய். தெரியுற மாதிரி கொஞ்சம் கவர் ஆகி பண்ணுங்க. தெரியக்கூடாதுன்னா தெரியுற மாதிரி கொஞ்சம் கவர் ஆயிக்கோங்க. அவங்க மறைவாங்களே. அவங்க நான் வரேன். ஐ டோன்ட் மைண்ட். அவங்க மறையறாத மாதிரி சென்டரா வாங்க, இப்படி வாங்க. அதெல்லாம் இருக்கு ஸ்பேஸ். நான் இருக்கிற ஸ்பேஸ் மறைச்சு. இப்படி உட்காரு. நாங்க உட்கார்ந்துட்டோம். சேர்ல ஏன் செட் பண்ணி. ஷோபா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன நடக்க போகுதுங்க? ஓகே. தெரியுதா? So try அப்படி 7 minutes minimum. அந்த வாய் போட்டு சொல்லிதானா? இல்ல நார்மலா பேசினாலே அன்னைக்கே நீ பார்த்தல அந்த குரூப்ல யாரோ வாய்ஸ் மெசேஜாவே சென்ட் பண்ணிருந்தாங்க. அது இன்னொரு ரஷ். ஓ இன்னொரு வருவார். அவர்தான் சரி வாங்க இவர் நினைச்சிட்டு பேசுறீங்க. ஏய் ஒரு பேசுறது இதுல என்ன ப்ளே பண்ணுங்க.
இருந்த நீ அப்போ இல்ல. ஆமா. Okay, hey, hi all. Hi. Hi, எல்லாம் hi. அங்க யாராவது கேமரா ஆன் பண்ணனும்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆமா. சரி. Okay, hi. So first of all, thank you. நான் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் more or less. So எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க என்னோட இன்விடேஷன் ரெஸ்பெக்ட் பண்ணி. So அதுக்காக first of all, thank you so much. Thank you so much. அதான் தெரியல ஆன்லைன் ஏன் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க. ஓகே ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளையோட 1 year ஆகுது. நாளையோட தான் 1 year. ஸோ இது வந்து ஓரளவு 365 days கிராஸ். யா ஸோ 365 days நம்ம இருந்துட்டோம். ஸோ நிறைய விஷயம் நம்ம லைக் டுகெதரா நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு லைக் நாட் அ பிக் ரீடர், பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் தே ஹேவ் கம்ப்ளீட்டட் ஒன் புக். ரொம்ப புக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா வந்து எங்களால வந்து புக்லாம் படிக்க முடியல, டைம் கிடைக்கல, எங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படியெல்லாம் இருந்தவங்க அட்லீஸ்ட் தே ஹேவ் கம்ப்ளீட்டட் ஒன் புக். ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒரு படிக்கவே முடியாத ஒருத்தவங்கள அட்லீஸ்ட் கிளப் மூலியமா அட்லீஸ்ட் ஒரு புக் படிக்க வச்சிருக்கோம். அண்ட் மோர் ஆர் லெஸ் நிறைய பேர் வந்துட்டு பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. லைக் அவங்களுக்கு அந்த பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம ரொம்ப தயங்கி இருந்த எல்லாரையும் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து நிறைய பேர் நம்ம பேச வச்சிருக்கோம். மோர் ஆர் லெஸ் இந்த கிளப்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பெருசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இருந்ததில்லை. வி ஆல் ஆர் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஃபேமிலியா தான் இருந்திருக்கோம். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். யார் யாருன்னே தெரியாம ஹெல்ப்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஈவன் எனக்கே தெரியாது. லைக் நான் வந்து ஜஸ்ட் என்ரோல் பண்ணுவேன், வெல்கம் பண்ணுவேன், அவ்வளவுதான். பட் நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள நிறைய கனெக்ஷனா இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் நான் இது வந்து கோல் மோட்டோ அப்படின்னு நிறைய விஷயம் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். பட் சீரியஸ்லி சொல்லணும்னா ஒரு 50% தான் we have achieved. But that's okay. It's our first year only, no? So நிறைய many more years to go. நம்ம ஸ்லோ பை ஸ்லோ மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய பண்ணலாம். பட் இந்த 365 டேஸ்லயே என் கூட இவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்து எந்த டைம்லலாம் மீட் அரேஞ்ச் பண்ணாலும் வந்து மீட்ல அட்டென்ட் பண்ணிட்டு, ஈவன் உங்களால அட்டென்ட் பண்ண முடியலனாலும் அதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு, லைக் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா இருந்தீங்க. லைக் லெத்தாஜிக்கா போகாம 100 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து 100 பேருமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் சம்வாட் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க மோர் ஆர் லெஸ். ஸோ நான் யாராவது இன்வைட் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஆக்சுவலி சாரி. பட் நான் இது எல்லா டோட்டல் 125 மெசேஜஸ் நான் இது பண்ணேன். 125 பீப்புளுக்கும் நான் மெசேஜ் பண்ணேன், எல்லாரையுமே இன்வைட் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர். அண்ட் தேங்க்யூ பெங்களூர்ல இருந்து டிராவல் பண்ணிலாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே டிராவல் பண்ணி இங்க வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆன்லைன்ல இருக்கவங்களுமே வந்துட்டு லைக் டைம் சொன்ன மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பதான் நீ தெரிய மாட்டேன் தானே. So எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஒன் மோர் சர்ப்ரைஸ் இஸ் தேர். பட் அது வந்துட்டு ஐ திங்க் எல்லாருமே வந்தா நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதனால ஐ am expecting few words from online and offline. So you have been here 365 days. You can share all your positive and negative about the club. Not only நீங்க இது first year anniversary அதனால இங்க வந்து நல்லதா பேசணும் இல்ல. If you have any negative thoughts you can share. நம்ம அது next year anniversary. So நான் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் மெயினா பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட ஒரு சின்ன ட்ரீம் வந்துட்டு இந்த 365 days அச்சீவ் பண்ணிருக்கேன்னா இந்த 100 பீப்புளால மட்டும்தான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட். ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவ்வளோதான், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 365 days கிராஸ் பண்ணிட்டு ஒரு 1 year அதுல ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருமே வந்து ஃபார் தி சேக் சும்மா இல்லாம அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து புக்ஸ் இல்லாம
படிச்சிருக்காங்க somewhat ஏதோ ஒரு குட் திங் அவங்க லைஃப்ல நம்ம கிளப் சார்பா பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபீல் லைக் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங் யூ கேன் ஷேர். லைக் நான் முன்னாடி சொன்னது தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எவ்வளோ நேரம் வேணா பேசலாம், பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் யார் பேசினாலும் ஓகே தான். அண்ட் ஆஃப்லைன்ல வேணா நான் எல்லாரையும் சொல்லிடுறேன், ஆன்லைன்ல மோர் ஆர் லெஸ் தெரியல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. ஸோ அரவிந்த் அரவிந்த் அண்ட் விஜய், ராஷித், சுமதி, சுபிஷா, சீதா அண்ட் எல்லாருக்கும் என்ன தெரியும்னு நினைக்கிறேன், ஷிஃபா. ஸோ சர்ப்ரைஸ் வந்து இன்னும் 2-3 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வரட்டும், அப்போ நான் அதில் அனௌன்ஸ். இப்போ யாராச்சும் கிளப் பத்தி பேசணும்னா யூ கேன் டாக். அது இங்க இருக்கு, எனக்கும் இங்க இருக்க ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். பிகாஸ் அவர் தான் எனக்கு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு கம்ப்ளீட்டா. ஆக்சுவலி அவரோட ஒர்க் தான் அது. பட் ஐடியா மட்டும் பார்க்கலாம். சரி, ஆன்லைன்ல யாராவது பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே அக்கா பேசுங்க, அஸ்வினி அக்கா. ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஆக்சுவலா நான் ரொம்ப ஆக்டிவா இருந்ததில்ல குரூப்ல. பட் ஐ வாண்ட் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் பிகாஸ் என்னால் த்ரூ அவுட் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் இன் த பிகினிங் இட் செல்ஃப். திஸ் புக் கிளப் இஸ் லைக் என்ன சொல்றேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இட் வாஸ் மோர் கிரேட். ஏன்னா நான் 2-3 புக் கிளப்ல இருந்திருக்கேன். பட் ஆக்டிவா இல்லாததால ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும். எல்லா புக் கிளப்ஸ்லயும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும். பட் இந்த புக் கிளப்ல வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. பிகாஸ் ஈவன் இஃப் ஐ எம் நாட் ஆக்டிவ், வேற ஏதாவது விஷயத்துல ஐ எம் டாக்கிங் வித் அதர் பீப்புள். எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு காண்டாக்ட்ல இருந்திருக்கேன். எல்லாருக்கூடயும் இல்லை, அட்லீஸ்ட் ஃபியூ மெம்பர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு காண்டாக்ட்ல இருந்திருக்கேன். அண்ட் நான் ரொம்ப பேச மாட்டேன் ஆக்சுவலா. பட் இந்த புக் கிளப் வந்து என்ன நல்லாவே பேச வச்சது. and I got new friends also. So I'm thankful to this book club. And also Shifa, thank you so much because be your own Valentine. அது வந்து சூப்பராக இருந்தது. I want to personally thank you. So way to go. இன்னும் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்றது இன்னும் நிறைய போகணும். 10th இயர் ஆனிவர்சரி அந்த மாதிரிலாம் இன்னும் போகணும். ஸோ கிரேட் ஒர்க், கீப் அப் த ஒர்க். இதே மாதிரியே இருங்க. அண்ட் இதே மாதிரி லைக் கன்வீனியண்டா வச்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ தேங்க்யூ. That's all. தேங்க்யூ அஸ்வினி, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வேற யாராச்சும் லைக் நிறைய பேர் நியூ பீப்புள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓல்ட் பீப்புள்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற யாராச்சும் ஆன்லைன்ல போய் அக்கா வந்துட்டாங்க. யா ராஜகோபால் பேசுங்க பேசுங்க. யா ஹாய். ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய். நான் ஆக்சுவலாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணது பை டிசம்பர் எண்ட் ஆக்சுவலி ப்ராப்ளி. நான் ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு 2 months அங்கே சைலண்ட்டாக தான் இருந்தேன், சைலண்ட் பியூவராக தான் இருந்தேன். நிறைய பேர் நான் இன்ட்ராக்ட் பண்ணல. நான் இந்த குரூப் இது வந்து ஒரு குரூப் கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் தாண்டி நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் வந்து மெயின் ஷிஃபானாவுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அவங்க இதை வந்து அகைன் ஹேண்டில் பண்ணுற விதம் தான். ஏன்னா இட் இஸ் நாட் ஈவன் பாசிபிள் ஆக்சுவலாக. நான் வந்ததுக்கப்புறம் நிறைய அகைன் இஷ்யூஸும் வந்திருக்கு, அகைன் சில குவாரல்ஸும் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போன விதம் அவங்க. தென் அவங்க சொன்ன மாதிரி இந்த குரூப்ல இருந்து அந்த குரூப் அண்ட் தென் புக் ரீடிங்கிறதையும் தாண்டி அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கிடைச்சாங்க இதுலேருந்து. ஸோ எல்லா கிரெடிட்ஸுமே ஃபுல் ஷிஃபானாக்கு தான். ஏன்னா அவங்க ஹேண்டில் பண்ண விதம் அண்ட் அது ஏன்னா ஆக்சுவலாக இதில் மெயின் விஷயம்னா அவங்க மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு வந்துட்டு நைட் அவங்க அகெயின் எல்லா போஸ்ட்டும் குரூப்பில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க வந்து அகைன் ஆஃபீஸ் போகிறாங்க அண்ட் சேலம் பை வீக்கெண்ட் வராங்க. இது எல்லாமே வந்து ஃபுல் பேக்கடாக பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள் அவங்க ஏஜுக்கு. அது நான் ரொம்ப இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி அண்ட் மென்ஷன் பண்ண இது பண்ணுறேன், ஆசைப்படுறேன். வரதும் இல்லை. அண்ட் தேங்க்ஸ் டு ஷிஃபா. தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது பேசுறீங்களா? ஷெஃபான் அக்கா, மது ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், கிளாப் தான் பண்ணாங்க நினைக்கிறேன். மது, யூ வாண்ட் டு டாக் சம்திங்? ஷெஃபான் அக்கா
ஹலோ, ஆக்சுவலி ஐ அம் நாட் ஃபீலிங் வெல். எனக்கு மவுத் அல்சரா இருக்கு. அச்சோ, ஓகே, டேக் கேர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கோங்க. நான் மெசேஜ் பண்றேன் குரூப்ல. கண்டிப்பா தேங்க்யூ. ஒரு 5 minutes I will speak சொல்லிருக்காங்க. சோ ஆஃப்லைன்ல யாராச்சும் பேசுறீங்களா? நீங்க பேசுறீங்களா? கொஞ்சம் லவுடரா பேசுங்க. இல்லனா இங்க வந்து சேர் மேல கேக்குதா இவங்க பேசுறது? லாக்டவுன்ல தான் புக்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால பார்த்து 2 பேர் தான் புக்ல படிக்கிறவங்களை தேடுறேன். ஒரு இடத்துல புக்கு படிக்கிறவங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் தான் நான் இந்த மாதிரி தேடுறேன். ஸோ லக்கிலி தேங்க்யூ அண்ட் வெல்கம் டு தி நான் பேசி நான் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, நான் வந்து காலேஜ் லிட்ரேச்சர் சர்க்கிள் சென்னை ஹைதராபாத்ல தான் இருந்தது. சேலம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. ஸோ அதனால ஐ ஹேட் டு பி அட் ஹோம் அப்படின்றதால இங்க வந்தப்போ நான் யோசிச்சுட்டே இருந்துச்சேன், நமக்கு ஒரு சர்க்கிள் வேணுமே, எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு சும்மா நான் வந்து சர்ச் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் தேடும் போது தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் மச். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் குரூப்ஸ்ல வந்து சின்ன சிட்டிஸ்ல இருக்க குரூப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1-2 months ஆக்டிவா இருக்கும், அப்புறம் அப்படியே இன்ஆக்டிவ் ஆயிடுவாங்க. நாம பண்ற நிறைய விஷயமே அப்படிதான். இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அப்படி இப்படின்னு பார்த்தா பல வருஷமா இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ வந்து நான் எதுவுமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணேன். ஸோ தென் இவ்வளோ மாசம் கழிச்சு ஒரு 1 year anniversary and then she was like a good friend also. நாங்க நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம் and all that. So it feels very nice இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கம்ஃபர்டபுளா என் ஊர்லயே இருக்கிறது. ஏன்னா வந்து இட் மீன்ஸ் தட் எப்படி சொல்றது, சின்ன ஊர்ல இருந்தா பெருசா பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை உடைக்கிற மாதிரி, அப்புறம் லைக் மைண்டட் பீப்புளை மீட் பண்ற மாதிரி. ஸோ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் திஸ் பிளேஸ் ஹஸ் பின் very comforting and nice for me. So thank you so much, Shiva, and thank you so much for everybody for being here and coming today. I hope the Tariya meetups we'll have and then we'll discuss books. Okay, thank you. Thank you. Actually, thank you so much, Sita, because Sita நாலதான் நமக்கு ஒரு ஆம்பியன்ஸ் கிடைச்சது. Because of Sita. ஏன்னா because சீதாவோட அங்கிளோட பிளேஸ் தான் இது ஆக்சுவலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி கேதரிங் ஆன் கெஃபேஸ் தான். ஸோ கெஃபேஸ் போயிருந்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளால பீஸ்ஃபுல்லா உட்காந்து ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் கண்டக்ட் பண்றது கஷ்டம். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சீதா தான். ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சீதா. அங்கிள் நாங்க லாஸ்டா அங்கிள் கூப்பிட்டு அங்கிள் அதுவே எனக்கு எதர்ச்சியா புக் கிளப் இது புக் ஃபேர் அப்பதான் பார்த்தோம். அப்பதான் எனக்கு நைஸ். நெக்ஸ்ட் டைம்ல நிறைய பேர் சேர்ந்து இந்த புக் ஃபேர்லாம் போலாம், எல்லாம் பண்ணுவோம், நிறைய விஷயம் பண்ணுவோம். வேற யாராவது ஆன்லைன்ல பேசுறீங்களா? யாராவது பேசுறீங்களா? அக்கா இப்போ உங்களால பேச முடியுமா? ஓகே அக்கா கேக்குதா? கேக்குதா அக்கா? ஓகே, எல்லாத்துக்கும் ஹாய். ஃபர்ஸ்ட் அங்க யாரு இருக்கான்னு எனக்கு தெரியல, பாதி பேர் உள்ளர மறைஞ்சிருக்காங்கப்பா. ராஷித் மட்டும் தெரியுது, ஷிஃபா, சீதா, ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் பக்கத்துல வந்துருக்கீங்க, கோச்சுக்காம உங்க பேர் சொல்லுங்களே. சுமதி ஹாய். அப்புறம் தம்பி அரவிந்த். அக்கா நீங்க கேமரா ஆன் பண்ணிக்கிறீங்களா? நல்லா இருக்கும் முடிஞ்சா. வெயிட் ஒரு 1 minute இந்த ஆன் பண்ணி லைக் தெரியுதான்னு தெரியல. தெரியுதா? ஓகே ஃபைன். அடுத்து இந்த சைடு ஒரு பிளாக் ஷர்ட் தம்பி, அந்த தம்பி பேர் யாரு எனக்கு தெரியலப்பா, டச்காம் சொல்லுங்க. கேக்குதாடா? கேக்குதாக்கா? நல்லாவே கேக்குது. ஓகே ஓகே. அப்புறம் ஆஃப்லைன்ல புதுசா வந்திருக்கவங்களுக்குலாம் ஹாய், நான் ஷிஃபானா. ஒரு 1 year ஆஃப் புக் கிளப். நானும் ஷிஃபாவும் பிஃபோர் புக் கிளப்ல இருந்து நானு ஷிஃபா, ரஷீத்,
அப்புறம் நிவின்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச்ல ஜாயின் பண்ணும்போது மீட் பண்ணது. தென் ஜாயின் இது பண்ணோம். இப்ப இட்ஸ் பீன் மோர் தென் 1 இயர் நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஐம் ஃபீல் ஹாப்பி. அப்புறம் உங்க கூட எல்லாத்தையும் ஜாயின் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இங்க புக் கிளப்போட ஃப்ரெண்ட்ஸ் லைக் நாங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மீட்டப்ப 2 பேர் இருந்தோம். நானு ஷிஃபா, அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்க பேர் எனக்கு மறந்துச்சு, அஸ்வதி அஸ்மிதா. சம்திங் அவங்க இருந்தாங்க. இப்போ அன்னைக்கு வெண்ணிற இரவுகள் நினைக்கிறேன் 35+ மெம்பர், அப்புறம் மனுஷபுத்திரன் சார் வரும்போதெல்லாம் நிறைய பேர் இருந்தபோது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் அவ கிளப் இஸ் க்ரோயிங் அப்படிங்கும் போது. அப்புறம் இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. அதுதான் பிகாஸ் ஆஃப்டர் பீங் மேரிட் ஒரு ஹோம் மேக்கரா லைக் ஒரு கேஜ்டா ஃபீல் பண்ணேன். பட் ஆஃப்டர் தட் இந்த புக் கிளப்ங்கும் போது ஐ வாஸ் ஏபிள் டு ஓப்பன் அப். ஈவன் எவ்ரிபடி இஸ் டேலண்டட் ஹிடன்ல. புக் ரீடிங் மட்டும் இல்லாம இங்க எல்லாத்துக்கான பிளேஸுமே எனக்கு கிடைச்சது. என்னோட டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண ஒவ்வொருத்தவங்களும் ஷிஃபா வந்து அதுக்கான சான்ஸ் கொடுக்கும் போது லைக் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன். அது எல்லா கிளப்லயுமே அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நானும் கிளப்ஸ்ல இருந்திருக்கேன். ஸோ எல்லா இடத்துலயும் அதை அக்செப்ட் பண்ணும்போது ஷிஃபாக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பீங் மேனேஜிங் ஒரு 100 மெம்பர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. இப்போ நம்ம 100, ஈவன் இட் இஸ் 10 இருந்தாலும் 10 பேரை நம்ம சமாளிக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நீ 100 மெம்பர்ஸ் சமாளிக்கும் போது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஷிஃபா அண்ட் குடோஸ் டு யூ பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். அண்ட் அப்புறம் இங்க இருக்க நீங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எப்ப போய் பேசினாலும் லைக் ஸ்வீட்டா. அப்புறம் நிறைய தம்பி தங்கச்சி, எல்லா பேரும் எனக்கு தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா தான். பட் டூ பர்சனல் நிறைய பேர் எனக்கு கிடைச்சாங்க. லைக் இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி நிறைய பேர் ஆயிட்டாங்க. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா நிறைய பேர் இருக்கீங்க. எப்படி சொல்ற போது ஐ கான்ட் செப்பரேட் திஸ். இது ஃபேமிலி தான் நான் சொல்லுவேன். ஐ கான்ட் செப்பரேட் இட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது தப்புன்னு நான் நினைப்பேன். பிகாஸ் இது ஃபேமிலி ஆயிடுச்சு. பிகாஸ் நான் எது வேணாலும் இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கேன், ஒருத்தவங்க கிட்ட போய் நான் பேசினா ஐ கேன் ஓப்பன் அப் அப்படின்னு இந்த ஃபேமிலி உருவாயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இது ஃபர்ஸ்ட் இயர் இட் இஸ் ஜஸ்ட் அ மைல் ஸ்டோன் தான். இன்னும் நம்ம நிறைய போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஹோப் நம்ம எல்லாருமே அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது. லைக் நம்ம ஹேண்ட்ஸ் எப்பவுமே ஒன்னா வச்சிருப்போம். ஸோ தட் வி கோன் நம்ம பிரிஞ்சுட்டா லைக் ஒவ்வொரு ஹேண்ட் சிங்கிளா தனித்தனியா போயிட்டா இட் வில் பி லைக். ஸோ எப்பவுமே ஒன்னாவே இருப்போம். ஸோ யூ கேன் பில்ட் அ பிகர் கம்யூனிட்டி டுகெதர்ல. ஸோ இது ஒண்ணுதான் என்னோட சின்ன ஆசை. எப்பவுமே எல்லா பேரும் சேர்ந்து எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை எப்படி சொல்றது, சந்தோஷமும் கஷ்டமும் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கதான் செய்யும். கஷ்டம்னு விலகி போயிடக்கூடாது. So let us be together forever and build this community to an even bigger one. அது ஒண்ணுதான் எனக்கு ஆசை. அண்ட் ஷிஃபா உன்னால மட்டும்தான் இது முடியும். இட்ஸ் நாட், நான் சும்மா சொல்லல. பிகாஸ் being in a family of 15 I know how it ஒரு சின்ன ஃபேமிலிங்கும் போது. பிகாஸ் இங்க வந்து நம்ம எல்லாருமே யாருமே இன்ன வரைக்கும் பாதி பேர் நம்மளுக்கு மூஞ்சி தெரியாது, பேசினது இல்லை. பட் நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கும் போது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த குட்டி பொண்ணு ஹிஸ் டூயிங் அ பிகர் திங். அண்ட் என்னோட லைஃப்ல நீ என்னைக்குமே சக்சஸ் அச்சீவ் பண்ணணும். இட்ஸ் நாட் எப்படி சொல்றது, ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு யூ. you will achieve greater in life. அப்புறம் இங்க நிறைய பேர் நிறைய டேலண்ட்ஸோட இருக்கீங்க. உங்களோட நான் மிங்கில பாருது வந்து இட் வாஸ் லைக் எனக்கு ரொம்ப பாக்கியசாலி நான் ஃபீல் பண்றேன். நிறைய பேர் போயம் எழுதுறாங்க, சித்ராகாவோட ரிவ்யூஸ், காயத்ரியோட ஸ்பீச்சஸ், அப்புறம் இங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லைக் அந்த அரவிந்த் தம்பி ஏதோ ஒரு ரீல் மாதிரி பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் நல்லா இருந்தது. அங்க 2 பேர், நீங்க 2 பேர் தான். அப்புறம் சீதாவுடைய பெயிண்டிங்ஸ் ஒரு டோர் வச்சு பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு அவங்களோட பர்த்டே பிலேட்டட் விஷஸ். அப்புறம் நேத்து யாருக்கும் ஒருத்தவங்க கீர்த்தி அவங்களுக்கு பர்த்டே பிலேட்டட் விஷஸ். பிகாஸ் ஈத் டைம்ங்கறனால ரொம்ப பிஸியா இருந்தேன். ஓகே, உன் மூஞ்சில தெரியலப்பா, பாதி பேரு கேமரால தெரியல. அப்புறம் என்ன சொல்றது, அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சஜஷன், ஆஃப்லைனும் ஆன்லைனும் லைக் எப்படி சொல்றது, ஆஃப்லைன்ல இருக்கவங்க வந்து குரூப்ல வந்து மிங்கிள் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல். நான் போன தடவை இதே தான் சொன்னேன், இந்த தடவை இதே சொல்றேன். ப்ளீஸ் நீங்களும் ஓப்பன் அப் ஆகுங்க எங்களை மாதிரி. நீங்க வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் அடிக்கடி, ஆஃப்லைன்ல இருக்கவங்க மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க,
ஆன்லைன் கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் அப்படின்னு. பிகாஸ் நாங்க ரொம்ப ஜெல் ஆயிட்டோம் நாங்கெல்லாம் நல்லா. நீங்களும் வந்தீங்கன்னா நிறைய பேர் இங்க இன்ஸ்டா குரூப்லயும் பேசினாங்க. இப்போ இதுலயும் நம்ம ஒண்ணு பிரச்சனைனா நிறைய பேர் ஓபன் அப் பண்றோம். அவங்க தாட்சி ஷேர் பண்ணும்போது ஆறுதல் கிடைக்குது. எக்ஸாம்பிள் அந்த துப்பட்டா பொண்ணுங்க தோழிக்கு அவங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க இந்த கிளப்ல ஆர்த்தர்லாம் இருக்கும்போது லைக் நீங்களே மத்தவங்கள கைட் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு ஆர்த்தர்ல நம்மள வந்து கைட் பண்ணணும் அப்படிங்கறது எக்ஸாம்பிள் அவங்க லாவண்யா அவங்க லைஃப்ல இவ்வளவு ட்ராஜடிஸ் இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஷீஸ் லைக் அவங்க ஸ்போர்ட்டிவா அவங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது லைக் ஐ வாஸ் லைக் ஃபீலிங் கிரேட்ஃபுல். எல்லாத்துக்கும் நம்ம மனசு வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நிறைய பேர் இங்க நீங்க பேசுறதெல்லாம் I learn a lot from this group. Like being inside a four wall and being caged, it's not easy. But நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஓப்பன் வேர்ல்ட்ல கொண்டு போய் ஓப்பன் ஸ்கைல விட்டு நீ பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் நான் கத்துக்குவேன். ஐ ஷேர் தட் டூ. அடுத்தவங்க கிட்ட போய் அதை ஷேர் பண்ணுவேன், இப்பெல்லாம் இருங்க அப்படின்னு. அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பிகாஸ் நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் யூ ஆர் பிளேயிங் அ ரோல் இன் மை லைஃப். I want you all to travel with me together always. Thank you so much akka. Thank you. Okay, மத்தவங்க பேசலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆஃப்லைன் இருக்கவங்க கொஞ்சம் மூஞ்சி காமிங்க. இந்த சைடு இருக்கவங்க எனக்கு யாருன்னு தெரியல. பிகாஸ் நானும் என்னது மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ணிட்டனால. சரி நான் தெரிஞ்சுக்குவேன்ல. என்னையும் நீங்களா பாத்துட்டீங்க, நான் உங்களை எல்லாம் பார்க்க வேணாமா? இது விஜய். ஹாய் 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 ஹாய். அரவிந்த், ராஷித், சுமதி, சீதா, நானு. இந்த ரஷீத்னு ஒரு பையன் வரேன்னு போட் பண்ணிருந்தாரு. அவன் இன்னும் வரல. ஆந்திவே 1 hour சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றான்னு தெரியல. வந்தா ஹீல் டவுன் போட வச்சிருங்கப்பா. அக்கா சேர்க்கா. என்னப்பா? சேர் பண்ணி கீழ உட்கார வச்சிருங்க. நான் சுபி கிட்ட சொன்னேன், சுபி வந்துட்டா. வெரி குட் சுபி. ஓகே, லைக் வேற யாராச்சும் பேசலாம். நானே பேசி மொக்க போட விரும்பல. நீங்க எவ்வளவு பேசினாலும் எல்லாருமே கேட்போம். இல்ல அப்புறம் சொல்லிடுவாங்க குரூப் எப்படி அக்கா மொக்க போட வந்துட்டாங்க, வீட்டுல வேலை இல்ல போல அப்படின்னு. வேற யாராவது பேசுறீங்களா? நீ பேசுறியா? சரி அக்கா ராஷித் பேசுறாங்க. ஆக்சுவலி நீங்க வந்துட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை பேர் நீங்க பேசுறீங்க. ஏன்னா நான் எங்களுக்குலாம் வந்துட்டு உங்க ஸ்டோரி இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. அப்படிங்கிறப்போ நம்ம லைஃப்ல ஸ்ட்ரகிள்ங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. லைக் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும், அந்த முன்னாடி மறைச்சிட்டு இருக்கோம். பட் அது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மாலா பார்க்க வச்சுங்க. இன்ஃபேக்ட் ஆமா, நாங்க ஆன்லைன்ல அவ்வளோ இதாவது காரணம் ஏகப்பட்ட மெசேஜஸ் உள்ள போனா 1000s 2000 உள்ள போனா போய்கிட்டே இருக்கணும். புதுசா திடீர்னு யாராச்சும் நிறைய பேர் இருப்பாங்க, இது சிப்பானாக்கா இங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற போய் கேட்டு ஆக்சுவலி இல்ல நீங்க நேர்ல வரணும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். நான் கூட இன்ஸ்டாகிராம் கேட்டேன், சிப்பானாக்கா வச்சு கஷ்டப்பட்டுருவாங்க அதான் பேசுவாங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க பேசினதோட இம்பாக்ட் பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பாக்ட் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அந்த மாதிரி அது ஒரு விஷயம் தான். கேட்டாங்க ஒரு ஆய் சொல்லுங்க. அதான் எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட் கொடுக்கலாம். நாங்க வந்துட்டு உங்க அதான் எங்களுக்கு உங்க மேல லைட்டா போவோம், நீங்க வரலையா கேக்குது. எனக்கும் ஆசைதான் உங்க கூட எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும்னு. பட் ஃபேமிலி சிச்சுவேஷன், சாட்டர்டே சண்டேஸ் நான் டிராவல் பண்ண முடியாது. என் ஹஸ்பண்ட் will be full tight. Sunday it is impossible.
அக்கா சோ அதனால வரேன் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள். உங்களுக்காகவே வீக் டேஸ்ல வைக்கிறோம் ஒரு நாள். அப்படிலாம் இல்லடா. ஐ கேன் லைக் முன்கூட்டி நான் நெக்ஸ்ட் மந்த் போறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் ஒரு நாள். ஓகே 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 இன்ஷா அல்லாஹ். இன்ஷா நான் பேசிட்டேன் என்ன பண்றது நீ ஜஸ்ட் ஷெஃபானாக்காக பேசுன. வாட் அபௌட் தி கிளப்? நீங்க மூஞ்சி இப்படி போகுது. இல்ல அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப கிளப் பத்தி தான் பேசுறீங்க. அப்புறம் 2 3 பேர் வராங்க அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். I have a lot of speech. No, அவ்வளவுதான். Nobody. இதுக்கு சௌமியா ஸ்ரீனி ஓகே அவங்களுக்குலாம் இன்ட்ரோ தரணும்னு அவசியமே இல்லை. They are already your friends only, no? but they need அவங்க இங்க வந்து நாங்க இப்ப ஆர்டர் பண்ணிருந்தோம்னா இப்படி ட்ராக் பேசு. ஓகே புக்ஸ் பத்தி இந்த மாசம் என்ன புக்ஸ் நீங்க சொல்லுங்க லாஸ்ட் வீடியோ பேசுங்க. ஓகே இல்ல அவங்க சொன்ன மாதிரி தான் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு குரூப்புலயே நிறைய நடந்துச்சு. நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இத பத்தி நிறையவே சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி குரூப்பை கொஞ்சம் ரூல்ஸ் போடலாமா வேணாமா, பட் நம்ம வந்துட்டு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறோம், ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ வேணாமே. ஏன்னா இந்த அளவுக்கு குரூப் இதா இருக்குன்னா நம்ம அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தனால தான் வச்சாங்க. பட் ஆனா அப்புறம் சின்ன சின்ன விஷயம் பெருசா இருந்தாலும் அக்கா வந்துட்டு இவ்வளவு டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்க அவ்வளவு சொன்னாங்க. அப்புறம் குரூப்ஸ்ல கொஞ்சம் இன்சார்ஜஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. படிக்கிறதுன்னு பார்த்தா பலிவதற்காலம் முன்னாடியே அதெல்லாம் டியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் புக்ஸ் வந்துட்டு படிக்கிறது இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஹேபிட். பட் ஆனா கண்டிப்பா ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமான விஷயம். பட் சேம் டைம் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் வே. அது நார்மல் இல்லைங்கிற ஜஸ்ட் எனக்கு அதுக்கான டைம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு நான் படிக்கிறதுக்கு கண்டிப்பா நான் அது பண்றேன். அது ஒண்ணுதான் எனக்கு கில்ட்டி. ஒவ்வொரு வாட்டியும் அக்கா கூப்பிடுறது இப்படி தலையை சுத்திக்கிட்டே அப்படின்ட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் வாட் ஐம் ஹாப்பி அபௌட் இஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை நான் வந்துட்டு இந்த குரூப்ல இன்வால்வ் பண்ணேன். நிறைய பேர் எல்லாரும் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க தேங்க்ஸ். அது ஐ மீன் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணல. ஏதாவது சொல்லுவாங்க இட்ஸ் ஓகே குட்டா ஃபீல் ஆச்சு. அவங்க இதுல என்னமோ நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும். பட் வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இட் வாஸ் குட் ஃபீல்ஸ் குட், ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆச்சுட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா தேங்க்ஸ் டு ஷிவாக்கா அந்த அப்புறம் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சீதாக்கா பார்த்து இப்போ 4 months ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீங்க வேற வரவே இல்லை நிறைய வாட்டி. நல்லா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நான் வைக்கவே இல்லை. ஜான்லயே ஆஃப்லைன் மீட்டிங் லாஸ்ட் மந்த் தான் ஆஃப்லைன் மீட்டிங். நீங்க வரல. நீங்க டிராவல் பண்ணி டெய்லி தேங்க் ஐ மீன் ஆன் தி வே சாரி வந்துருவாங்க. அவ்வளவுதான் நீங்க பேச வச்சாங்க. நான் ஒரு கேமரா வச்சிட்டேன். ரஷீத் கூட வந்து அவனே தான் பேசல. அவன் இப்போதான் வந்திருக்கான். அவர் கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டான். நான் வேணா அங்க வரேன். அவன் பேசுவாங்க. ஆன்லைன்ல இன்னும் யாரும் ஆக்சுவலி இது எல்லாம் ஸ்ரீநிதி அவங்க எல்லாமே நியூ ஆக்சுவலி. மத்து அவங்க ஆல்ரெடி அதான் இன்ட்ரோ கொடுக்க சொல்லுவாங்க. அசாருதீன் ஸ்ரீநிதி யாராவது பேசுறீங்களா? அசாருதீன் ஸ்ரீநிதி சஹா பர்வீன் Hi. Hi Azaruddin. Hi. Yeah, hi. நான் இப்போ ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணேன். மேபி 1 or 1.5 months. 1.5 months back. Before. Yeah. So I might have more to talk maybe next year. But it's good. Good to see all of you are together. And yeah, I mean, I've not participated in any of the big conversation. எதுலயும் நான் அவ்வளவா participate பண்ணல. But it's good to see. Maybe I'm more of an introvert person, so it might take some time for me to open.
இங்க இருக்க பாதி பேர் இன்ட்ரோவர்ட் தான், பட் இப்ப எல்லாரையும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாத்தி விட்டுட்டு வந்தாங்க. Yeah. சூன் நீங்களும் மாறிடுவீங்க. Okay, yeah. Yeah. So உங்களோட புக் ஜர்னி ஏதாவது if you want to share? Yeah. நான் நிறைய படிப்பேன் ஆக்சுவலா. லாஸ்ட் 4 or 5 years கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இருந்தது. அப்புறம் மேரேஜ் அண்ட் ஐ couldn't able to spend a lot of time with books. Then suddenly ஒரு when I compared whenever I was with books, அதாவது நான் எப்போ நிறைய படிக்கிறோன்னா அப்போல்லாம் என்னோட லைஃப் வந்து நிறைய பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த லாஸ்ட் 1 year 1.5 years கொஞ்சம் டிஸ்ட்ராக்டட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு கம் பேக், திருப்பி நிறைய படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சப்போ அந்த சர்ச்ல தனியா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு மற்றதை அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி ரிலேட்டட் டு புக்ஸ்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு தோணுனப்போ ஏற்பட்ட ஒரு ஃபைண்டிங்ல கிடைச்ச குரூப் தான் இது. I think it will help me connected with books more. So அது think பண்ணும்போது I'm more thankful to the group and to all of you people. Thank you and welcome to the family. Thank you. ஸ்ரீநிதி. ஹாய், Hi. கேக்குதா? கேக்குது. என் பேர் ஸ்ரீநிதி. நான் இங்க சேலம்ல தான் இருக்கேன். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், இன்னைக்கு மீட் அட்டன் பண்ணலாம் வரலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஆஃப்லைன் மீட் வர ட்ரை பண்றேன். லாஸ்ட் மனுஷபத்ரன் மீட் ஒரு தடவை அட்டன் பண்ணியிருந்தேன். அதை பாக்குறப்போ ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிட்டோமோன்னு எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நல்லவேளை இப்போவாது ஜாயின் பண்ணோம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் இந்த குரூப்ல இருக்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வந்து சேலம் வந்துருங்க. தேங்க்யூ. ஓகே ஷூர். அவங்கதான் காணும், அன்பனி காணும், காயத்ரி அக்கா காணும், காயத்ரி அக்கா எல்லா பக்கமும் இருப்பாங்க. பேசியா? நான் பேசுறேன். ஓகே. நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் முக்கால்வாசி இவங்க பேசுறேன் அதேதான் யோசிச்சு வச்சிருந்தேன். எனக்கும் இட்ஸ் பீன் 1 year. நான் ஏப்ரல் மேல ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட். என்னோட ஒரே கோல் தான் இருந்தது. நான் ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன் காலேஜ் டைம்ல. பட் 1 பாயிண்ட்ல ஒரு 2 வருஷம் நான் சுத்தமா படிக்கல. ஸோ ஒரு கம்யூனிட்டி ஒரு அட்லீஸ்ட் மோட்டிவேட்டிங்காக அட்லீஸ்ட் நம்மளோட அக்கௌண்டபிலிட்டிக்காக யாருன்னா இருக்கணும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல். பட் இன்னைக்கு கிடைச்சதெல்லாம் அதை விட டிஃப்ரெண்ட். அதுவும் கிடைச்சது, அதை விட மல்டிடியூட்ஸ் தான் நிறைய கிடைச்சது. இதுல முக்கியமா நிறைய கிடைச்சது நைஸ் பீப்புள். முக்கியமா சீதா சொன்ன மாதிரி என்னோட நான் ரொம்ப மறந்துட்டு, பட் இங்க எல்லாரையும் பார்த்த வாட்டி ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னா, நான் சேலம்ல 20 வருஷம் இருந்தாலும் எனக்கு இது ஒரு மாதிரி ஏலினேட்டட் இல்லை, இங்க இருந்து எப்படியா போயிடணுங்கிற மோட்டிவேஷன்ல தான் நான் எப்பயுமே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எல்லா சிட்டிஸும் பிடிக்கும். பட் திடீர்னு ஒரு பெங்களூர் ஒரு 2 years இருந்த வாட்டி எனக்கு சேலம் பிடிக்க ஆரம்பிச்சது. பட் இட் வாஸ் ஸ்டாப்பிங் மீ. ஏன்னா அங்க க்ரோத் இல்லை, அங்க லைஃப் அங்க இருக்கிற எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியூர் போயிட்டாங்க. எல்லாம் புக்கு கூட படிப்பாங்களான்னு கூட எனக்கு ஆக்சுவலா தெரியாது. எல்லாருமே அப்படிதான். இது ஹேப்பனிங்கும் இல்ல. சின்ன ஊரு நம்மளே ஆக்சுவலி நம்ம ஊரை இது பண்ணிக்கலாம். அது எவ்வளவு தப்புன்னு எனக்கு புரியுது. ஸோ இட்ஸ் நைஸ். அது என் வயசுல ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நானும் நிறைய பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். பட் எதுவுமே பண்ண ஆரம்பிச்சாலும் ஒரு 1-2 monthsல என்னால கண்டினியூ பண்ண முடியும். ஸோ 1 yearங்கிறது சின்ன நம்பரா இருந்தாலும் ஐடும் ரியலிஸ்டிக்கலி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய கைவாஸ் இருந்துச்சு, நிறைய டெசிஷன் மேக்கிங் அவங்க பண்ண வேண்டியதா இருந்துச்சு. டேக் அ லாட் ஆஃப் டஃப் கால்ஸ் கூட ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா அவங்க பண்ணவே கூடாதுன்னு இருந்த ஒரு விஷயம் ஆயிடும். ஸோ இதெல்லாம் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹவ் மச் ஷீ இஸ் டூயிங். அதே மாதிரி டீமும் நான் சேர்ந்தப்போ 30 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3 பேர் என்னால நிஜமாவே ரியலி நைஸ் டு see you all. கிளப்ல எல்லாம் ஆனால் கிளப்ல இருந்து நான் ஹேபிட் பிக்கப் பண்ணிட்டேன் படிக்கிறது. இப்பயும் நான் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். சஜஷன்ஸ்லாம் டெலிகேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க ஒரே ஆளா குரூப்பும் பெருசாயிடுச்சு. நீங்க பேட்டர்னே வேலையை பிரிச்சு கொடுக்கலாம். உங்களால முடியாதப்ப நீங்க டோட்டலா ஹேண்ட் ஓவர் கூட பண்ணிடலாம். ஏன்னா உங்க ஹெல்த்தும் முக்கியம்.
ப்ளஸ் நிறைய பேர் இருக்கிறப்ப நிறைய பேர் அட்வான்ஸ் தேவைப்படுறாங்க. நான் இந்த ஆல் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் நேரில் ஒரு தடவை கண்டிப்பா பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஆல். அண்ட் தேங்க்யூ, நீங்க அவ்வளோ தூரத்துல ட்ராவல் பண்ணியதுக்காக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுபி வந்துட்டு லைக் நல்ல நல்ல புக் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆக்சுவலி அவங்க கிளப்ல ஜாயின் பண்ணதுல இருந்து நல்ல நல்ல புக் சஜஷன்ஸ் எல்லாமே கொடுத்தது வந்து சுபி தான். அண்ட் எப்பயுமே வந்துட்டு அவங்க ஒரு புக் கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் ஷீல் கம் அண்ட் ஷீல் அப்டேட் இன் குரூப். லைக் அவங்க பர்சனலா எந்த புக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஷீல் கம் அண்ட் ஷீல் அப்டேட் இந்த புக் நான் படிச்சிருக்கேன், இப்போ எனிபடி வாண்ட் டு ரீட் படிங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டோ தான் எனக்கு மெயினாக வேணும். லைக் லைக் ஒரு புக் கிளப் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு மந்த்லி ரீட் பண்றோம், அது நாங்கள் பத்தி ஷேர் பண்றோம் மட்டும் இல்லாம அதர் தென் தட் நாங்க இந்த மாதிரி படிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம், இந்த விஷயம்லாம் பண்றோம்ன்றத ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நவ் அவங்க ஒரு பிஸி ஸ்கெடியூல்னால டெம்பரரியா மட்டும் தான் அவங்க குரூப்ல இருந்து தள்ளி இருக்காங்க. பட் ஷீ வில் கம் பேக் சூன். ஷீ வில் கம் பேக் சூன். உண்மையாலுமே எல்லாருமே பிஸி தான் ஆக்சுவலி. அது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்படி ஒரு நம்ம வச்சு ரன் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கோம். பட் நீங்க கொஞ்சம் பேசியா சுமதி கொஞ்சம் டயர்டா இருக்கா போல, கொஞ்சம் தட்டி எடுத்துட்டு வரனால நான் தூங்கி இருப்பேன். சுமதி பேசுறேன் ஏதாவது சொல்லிருக்கேன் நானே அவங்க டேய் நான் வந்து போற வழியில தான் இருக்கேன், நான் தான் செக் பண்ணிக்கிட்டேன். அங்கதான் பாரு சொல்லுங்க. அதான் நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியாது, எனக்கு யாருக்கும் புரியாது. அவங்க 3 பேர் கூட தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அவங்க நான் சொல்றேன் இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க செட்டில் ஆகட்டும். இவன் தான் பேசணும் நியாயப்படி. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இருக்கவன் நான் அமைதியாவே இருப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் நாள் லான்ச்ல இருந்து கூடவே இருக்கவன் இவன். அவங்க நீ பேசியா நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? நல்லா சொல்லு. பேசு புதுசா டிஃபரெண்டா ஏதாவது பேசு. நான் இந்த வீடியோ பின்னாடி குரூப்ல மட்டும் நிறைய ஆடியோ போடுறீங்க, இங்கதான் ஏன் ப்ரோ? அவர்தான் வாட்ஸ்அப்லயே பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்பயுமே அதுலதான் அதான் நானே சொன்னேன் ஸ்பாட்டிஃபைல பேசுன்னு சொன்னா கேட்க. சரி நீங்க இப்போ உனக்கு எவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க, அந்த 10 ஆடியோ எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு சத்தமா பேசி கேட்காது. இல்ல இங்க வந்து பாருங்க. நிஜமா என்ன பண்ணுவோம்? இல்ல அது இல்லனா இங்க வச்சா நம்ம ஏஜி கொண்டு வரேன். ஓகே அவங்க வேற பேசுறாங்க. ஆர்டர் பண்றீங்களா? இருங்க நான் பண்றேன். தெரியறியா நீ தெரியறியா இங்க பேசு பேசு மேன். என் பேர் ரஷீத். என்னை பத்தி நான் சொல்லணும்னா பெருசா எதுவும் கிடையாது. நான் கதை மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? ரஷீத் அப்படின்னா அவன் வந்து என்ன சொல்றது, அம்மா சைடும் சரி அப்பா சைடும் சரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டு. அதனால வந்து அவங்க கைடன்ஸுக்கு பதிலா அவங்க அன்பை மட்டுமே கொட்டி கொட்டி வளர்த்துட்டாங்க. ஸோ பீப்புளோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. அவன் வந்து ஒரு கட்டத்தின் மேல அந்த அழகான ஃபேமிலியில நடக்கக்கூடிய ஒரு மைனஸ் எல்லாம் இருக்குல்ல, அது நோட் பண்ண ஆரம்பிச்சதும் அவங்கள வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு செல்ஃப் ஐசோலேட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பையன்.
ஸோ கிடைச்ச வாழ்க்கை பிடிச்சிக்கிற மாதிரி மாத்திக்காம பிடிச்ச வாழ்க்கையை உருவாக்கிக்க ஸ்ட்ரகிள் பண்ணாம ஒரு லைஃப் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு சொல்லுவாங்க பையன். அதுக்கப்புறம் அவங்க சந்திச்ச சில அழகான மனிதர்கள் அவனை வந்து வேற மாதிரி லைஃப்பை மாத்தி விட்டுட்டாங்க. ஸோ என்ன சொல்றது, ஸோ லைஃப்ல அந்த மீட் பண்ண புது புது பீப்புள் அவனுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. அதுல வந்து நான் வந்து மக்கள் ஐ மீன் பீப்புளை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான். ஷி இஸ் சிஸ்டர் ஃப்ரம் அனதர் மதர். ஸோ அவங்களுக்கு அப்புறம் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒன்று லைஃப்ல வந்துச்சு. அவங்க வந்து அவங்க பிலோட அட்மின். ஸோ இது வந்து ஒரு 30 days ரீடிங் சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் அவங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்புறம் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லைஃப் வந்துச்சு. அது வந்து ஃபேமிலியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுல எனக்கு கிடைச்ச ஒரு சில அந்த அழகான மனிதர்கள் யார் அப்படின்னா, நம்பர் எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷிஃபானா அக்காவை தான் சொல்லுவேன். இல்ல எனக்கு ஆர்டர் தான் வராது. நான் வந்து எப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கறத வச்சு சொல்றேன். ஸோ ஷிஃபானா அக்கா தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னா ஒரு சொந்தமா அக்கா அப்படின்ட்டு தான் அவங்களாதான் அந்த கேரக்டர் அந்த ஃபேஸ் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. கைடன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அவங்க அம்மா மாதிரியும் கன்வெர்ட் ஆயிடுவாங்க. இதெல்லாம் அப்படிலாம் இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தலையில தட்டி அது சரி பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்புறம் காயத்ரி அக்கா அவங்களும் அப்படிதான் நிறைய விஷயங்கள். காயத்ரி அக்காலாம் வந்து அவங்கதான் ரீசனே என்னுடைய வாய்ஸை வந்து நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது காயத்ரி அக்கா தான். ஸோ அதுக்கப்புறம் ராஷித், அர்ஜுன், விஜய், அரவிந்த். அர்ஜுன் கிட்ட நான் சரியா பேசுறது அரவிந்த், இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. அதை தாண்டி மேடம் சுபிக்ஷா மேடம் இருக்காங்க, தீபிகா, ஜசீரா, அப்புறம் ரீசெண்டா கீர்த்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. சுபிக்ஷாலாம் வந்து இரிட்டேட் ஆயிருப்பா, ஏன்டா நான் கிளப் விட்டு எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி அவளை மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணேன். வந்து இந்த மந்த் இதை படிக்கிறாங்க அதை பத்தி. அதுக்கப்புறம் ரைட்டர் மேடம் லாவண்யா அக்கா கண்டிப்பா சொல்லுவாங்க. லாவண்யா அக்கா நான் எல்லாரையுமே இன்வைட் பண்ணேன். லாவண்யா அக்கா அவங்கலாம் வந்து நிறைய பேசுவாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷிஃபாவை சொல்லணும். கண்டிப்பா ஷிஃபா இல்லைன்னா உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க டே பெரிய வார்த்தை எல்லாம் பேசாத அப்படின்னு. ஸோ இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ரஷீத் வந்து ரஷீதா பார்த்தவங்க எல்லாம் என் கூட இது வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை சரியா புரிஞ்சுக்காதவங்க வந்து ஓகே இவன் வந்து வேற, இவன் வந்து இப்படிதான் கிடைக்கிற சிரிசின்னு பேசுவான், அவனுக்கு தோன்றதை அப்படியே ஃப்ளோவா பண்ணிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் நீ உன் லைஃப் பார்த்துக்கோ, நான் என் லைஃப் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, I don't deserve your love அப்படின்னு தான் சொல்றேன். Yes, thank you for your love. பேசுறதுன்னு தெரியல, ஏதோ ஃப்ளோல வந்து சொல்லிட்டேன். சுமதி கொஞ்ச நேரம் கீர்த்தி அக்கா சாரி டு இன்டரப்ட். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். கேட்கவங்க சொல்றாங்க எனக்குலாம் பேசவே வராதுக்கான சரியான இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க எல்லாம் பேசினா அடுத்தவங்க வாயை பொழந்து 9 கொசு 10 உள்ளார போயிரும். அப்படி பேசுவாங்க. அப்படியே கைய வச்சுட்டு கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க சொல்லிக்குவாங்க எனக்கு பேசவே வராது. உண்மையிலே நிறைய பேர் இங்க இப்படிதான். ஆனா இவங்க எல்லாம் பேசும்போது ஆச்சரியமா இருக்கும்.
ரஷீத் தம்பின்னு இல்ல, முக்காவாசி பேரு ரிவ்யூ சொல்லும் போது அழகா ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனா பேசவே வராது. நீங்களே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறீங்க, எனக்கு பேச வராதுன்னு. லைக் நீங்களும் சூப்பரா பேசுறீங்க, பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி வந்துட்டே இருக்கீங்க. இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுங்க, அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. சோ அப்படிதான் இங்க நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனவங்களே, எனக்கு பேச வராது நீங்களும் சூப்பரா பேசுறீங்க, ஏன் நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு பேரியரை போட்டு பேச வராது பட் நீங்களும் சூப்பரா பேசுறீங்க. ஆக்சுவலி நிறைய பேரோட வாய்ஸ்லாம் நீங்க ஃபேன். எக்ஸாம்பிள் ரஷீத் தம்பி, காயத்ரி அக்கா, அவங்க பேசுங்க. நான் வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றதால நிறைய பேர், இந்த முகமது அசாவுதீன், நீங்களாம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் மீட்ல நீங்களாம் கலக்குறீங்க. அப்படி வாங்க. இன்ட்ரோவர்ட்ல இங்க யாரு கிடையாது, எல்லா பேருமே we are ஆம்பிவர்ட்ஸ் தான். லைக் நோபடி பேச, இதுதான் நம்ம ஃபேமிலி மாதிரி தான், you can open up. அதனால இங்க யார் தப்பாவும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. so we can open up everybody. லைக் பிரச்சனைனா சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நாளா இப்ப குரூப்க்கு வர அளவுக்கு நீங்கதான் எனக்கு ஃபேமிலி. so you can open up பண்ணுங்க, அதனால தப்பே கிடையாது. பேச தெரியாது உங்களோடது நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்காம வாங்க வெளியில, அவ்வளவுதான். அதனால சார் உங்களுக்கு பேச வராதுன்னு இல்ல சார், மிஸ்டர் ரஷீத் சார், உங்களோட ஆடியோல நீங்க ஸ்பாட்டிஃபை ஓபன் பண்ணீங்கன்னா பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு உங்களுக்கு. சோ அதனால பேச வராதுன்னு சொல்லக்கூடாது இனிமேல். நமக்கு ஞாபகம் இருக்கா, மனிஷா புத்திரன் சாரோட நீரானது புக்கு படிக்கும் போது வீடியோ போட வராது சொல்லிட்டு, ஆனா தரமான வீடியோ கொடுத்தது வந்து ரஷீத் தம்பி தான். அதனால எல்லாத்துக்கும் எல்லா டேலண்ட் இருக்கு, கேன் கோப் அப், அதை டெவலப் பண்ணிட்டு வந்துடலாம். சோ எவ்ரிபடி இனிமேல் வந்து குரூப் வந்து யாருக்குமே நான் இன்ட்ரோவர்ட், எனக்கு பேச வராது, ரிவ்யூ சொல்ல வராது, நீங்களும் நிறைய பேரு ரிவ்யூ எழுதுறதெல்லாம் நான் படிக்கும் போது சூப்பரா இருக்கு, நீங்க ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சோ ஓப்பன் அப் ஆக, இங்க இது ஃபேமிலி தானே. எக்ஸாம்பிள் நானே நிறைய பேர்கிட்ட பேசல, பட் அங்கங்க லைக் பேசுறீங்கல்ல, அதை வச்சு பார்க்கும்போது ரிவ்யூ எழுதும் போது பார்க்கும்போது லைக் உங்க கூட எல்லாம் பேசணும்னு எனக்கு இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் கனெக்ட் ஆயிரும் எல்லா பேர் கூட. கேக்குதா? ஓகே, அவ்வளவுதான். ஏன்னா எல்லா பேரும் சொல்லுவாங்க எனக்கு பேசவே வராது, ஆனா இவங்க பேசினா உண்மையிலே வாய புலம்பி கைய வச்சு உலர நாள் போயிரும், அந்த அளவுக்கு பேசுறாங்க. பேச வராதுன்னு யாரும் சொல்லாதீங்க. சோ எவ்ரிபடி, நானும் இல்ல, எவ்ரிபடி இஸ் லைக் தட். லைக் பேச வராது நம்மள டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறோம். we can everybody, எல்லாமே முடியும். ஆம்ஸ்டாங் மட்டும் நிலால போறதுக்கு முடியாதுன்னா முடியாதே போயிருக்கும். சோ எவ்ரிபடி கேன் ஓபன் அப்ல. அக்கா வந்து மோட்டிவ்க்குலாம் வந்து இங்க வந்து மொக்கே போடலாம் வரல, லைக் ஜஸ்ட் சின்ன தாட் தான். பிகாஸ் நம்மளுக்கு பூண்டு போட்டுக்கிறப்ப இருக்கவங்க எல்லாம் அதான். ஓகே, பேசுங்க, நான் கவனிக்கிறேன். நீங்க நான் பொதுவானப்ப சொன்னேன், நீங்களா தப்பால எடுத்துக்காதீங்க யாரும். லைக் இட்ஸ் ஃபார் எவ்ரிவன், ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number, அவ்வளவுதான். சோ எவ்ரிபடி கேன் டு எவ்ரிதிங், அவ்வளவுதான். நான் இந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டே தருவேன், இப்போ உங்ககிட்டயே சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. அப்படி பேசிட்டு கேட்கலாம். அப்புறம் நான் ராஜகோபால் உங்க அண்ணாவா தம்பியோ எனிவே ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஒவ்வொரு செஷனையும் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறீங்க. பிகாஸ் எல்லா பேரும் அந்த மைண்ட் வந்து எல்லாத்துக்கும் வராதுல. யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் டு ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கும்போது, இன்னைக்கு நான் என் ஃபேமிலி கிட்ட எல்லாம் மனுஷபுத்திரன் சார் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு காமிக்கும் போது, they are like something she is doing அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னைக்கு நான் என் ஃபேமிலியில டெவலப் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேங்க்ஸ் டு யூ. பிகாஸ் உங்களோட ரெக்கார்டிங் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு சம்திங் நான் பண்றேன், நான் திரும்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் இருக்கும்போது இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்க எனக்கு ஹெல்ப் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ். சரி, இப்போ சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடலாமா? ரிவீல் பண்ணிடலாமா? ஓகே, ராஜகோபால் அண்ணா நான் ரிவீல் பண்ணட்டா? ஓகே ஓகே, ரெடி, 1 2 3 start. So Books and Babes is officially now net இருக்கு எல்லாம் எப்படி வளர வந்தது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாங்க. ஓ ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. ஆமா, ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க.
Yeah, okay. So தெரியுதா screen தெரியுதா? So we are officially screen தெரியுதா? ஆஃப் ஆன்லைன்ல இருக்கவங்களுக்கு screen தெரியுதா? தெரியுது. தெரியுதா? So official website launch இன்னைக்கு. So books and wakes இதுவே வந்து நம்ம நிறைய பண்ணணும்னு சொல்றத ஃபர்ஸ்ட் பண்றது இதுதான். ஸோ இது பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஜோன் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு சில விஷயம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், எல்லாமே ப்ராப்பரா எடுத்துட்டு போகலாம். ஸோ இவ்வளவு நாள் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரமே இல்லாம போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஃபோரம் இருந்து ஒரு கைட்லைன் இருந்தா இட் வில் பி லைக் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் வேல போகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிறைய விஷயம் இதுல பிளான் ஆயிருக்கு. இப்போதைக்கு லைக் மெயினா இதுக்கு நான் ஒரு ஆளுக்கு தேங்க் பண்ணணும்னா அதான் ராஜகோபால். ஸோ டெக்னிக்கல் சைட் ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிட்டாரு. அவர் தான் ஃபுல்லா வாங்கி ஃபுல்லாவே எல்லாம் பண்ணி நமக்கு இது கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அவர் ரொம்ப கிட்டத்தட்ட 2 weeks அவர் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் நேத்துலாம் ரொம்ப கம்பைலேஷன் பண்ணி இது நேத்து லான்ச் பண்ண வைக்கிறதுக்காக நேத்து நைட் அவர் பாவம் கிட்டத்தட்ட ரொம்ப லேட் நைட் தூங்கி ஆக்சுவலி அவருக்கு ப்ராப்பரா ஸ்லீப்பே இல்லை இது கம்பைலேஷன் பண்ணி ரன் பண்ணி வர வைக்கிறதுக்காக. ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டாரு, நான் ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன், இப்படி வேணும் அப்படி வேணும்னு நான் ஜஸ்ட் சொல்ல மட்டும் தான் செஞ்சேன். கைட்லைன்ஸ்ல இருந்து ரூல்ஸ்ல இருந்து எல்லாமே அவரே தான் போட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் நான் டைப் பண்ணி கூட தரல, பிகாஸ் எனக்கு லிட்டரலி அந்த அளவுக்கு டைம் இல்லை. அவரே தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து இவரும் இல்லாம நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். பிகாஸ் ரஷீத் ஆகட்டும், ஷெஃபானாக்கா ஆகட்டும், காயத்ரி அக்கா ஆகட்டும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலி நாங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்னா லைக் 25 பிரிச்சுக்கலாம். ஏன்னா 100 பீப்புள்ஸ் இருக்காங்க, என்னால ஃபுல்லா போய் எல்லாருக்கிட்டையுமே பேச முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண பேசி நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ரெஸ்பான்ஸ் வரல. இப்போ எப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம டெக்ஸ்ட் இப்போ நமக்கு எதுக்காக அவங்க டெக்ஸ்ட் பண்றாங்க, சம்வாட் நம்ம கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தா அவங்க டெக்ஸ்ட் பண்றாங்க. அட்லீஸ்ட் நீங்க அதை நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ இது லிட்ரலி அஸ் அட்மினா என்னால ஏத்துக்க முடியும். நானே அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு நான் வந்து அவங்க மூலியமா வந்து பண்ணிட்டு இருக்கேங்கிறப்போ அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஸோ அப்பதான் முடிவு பண்ணேன், இனிமே எதுனாலும் வெப்சைட்ல இருக்கட்டும். நான் இனிமே வாட் எவர் இட் இஸ், என்ன லான்ச் பண்றோம், என்ன புதுசா மீட்டிங் நடக்குது எல்லாமே உங்களுக்கு இங்க பாப்அப் ஆயிடும். அண்ட் இது மூலியமா உங்களுக்கு மெயில் ஆக்சஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே அங்கேயே வந்துடும். ஸோ இனிமே வந்து நோ லைக் என்ன வாட்ஸ்அப் இருக்கும், அது வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த நீங்க கேட்ட மாதிரி அன்அஃபிஷியல் குரூப் நான் தரதான் போறேன், நீங்க எல்லாரும் பேசிக்க தான் போறீங்க. அதுக்காக என்கிட்ட யாரும் கோச்சுக்க வேண்டாம். லைக் நான் இப்படி இன்ஸ்டால பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு இப்ப நான் இன்ஸ்டால அப்படி பண்ணாம இருந்திருந்தேன்னா இன்னும் 2 monthsக்கு நம்ம நிறைய இஷ்யூ தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். சும்மா வந்துட்டு அட்மின் அப்படி ப்ராப்ளம் ஆகுது இப்படி ப்ராப்ளம் ஆகுதுன்னு வந்து சொல்றப்போ நானுமே ஃப்ரீயா இல்ல, நானுமே லிட்ரலி ஃப்ரீயா இல்ல, எனக்கும் ஒர்க் இருக்கு. சோ நீங்க அப்படி வந்து சொல்றப்ப எனக்கு அது என்ன ப்ராப்ளம்னு சார்ட் அவுட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா டைம் இல்ல. சோ இது நம்ம எதுக்காக இந்த கோல் நம்ம என்ன இப்படி ஒரு ரீடிங் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேரை இப்படி எல்லாரையும் நம்ம ஒன்னா சேர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு மோரார்லெஸ் நிறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தான் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேனே தவிர அதை தாண்டி இங்க ரூல்ஸ் போட்டுட்டு இங்க உட்காந்து நான் ஒரு ஸ்டாஃப் மாதிரியோ ஒரு பிரின்சிபல் மாதிரியோ இருக்கணும்லாம் நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. இப்பயுமே போட்டிருக்க ரூல்ஸ் வந்து மேபி இது டெம்பரரி ரூல்ஸா கூட இருக்கலாம், இதுக்கு மேல ப்ராப்பரா போச்சுன்னா அந்த ரூல்ஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் வேல எடுத்துட்டு போகணும். லைக் இப்போ நான் வந்துட்டு கேக்குறேன், இப்போ இவன் ஃப்ரீயா இருக்கான், காயத்ரி அக்கா ஃப்ரீயா இருக்காங்க பண்றாங்க, இப்ப நாளைக்கு அவங்களுக்கும் பர்சனல் ஒர்க் வந்துச்சுன்னா அந்த டைம்ல நமக்கு சப்போர்ட்க்கு எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அஃபிஷியல் வெப்சைட் லான்ச். ஸோ இந்த வெப்சைட் மூலியமா இன்னும் நிறைய விஷயம் வரும், அதுக்காக தான் இந்த வெப்சைட் லான்ச். ஸோ இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண ராஜகோபால் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதை தாண்டி இந்த ஜேர்னில எனக்கு நிறைய புக் செலக்ட் பண்றதுக்காகட்டும் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரஷீத் ஆகட்டும், காயத்ரி அக்கா ஆகட்டும், ஷெஃபானாக்கா ஆகட்டும், அண்ட் இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சுபி, சீதான் எல்லாருக்குமே இங்க இருக்க எல்லாருக்குமே. அண்ட் ராஷித் கூட எனக்கு ஒரு டைம் கால் பண்ணி அந்த இன்ஸ்டா இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி அக்கா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அண்ட் யோகேஷ் கூட நாங்க சென்னையில மீட் பண்ணப்ப ஸோ ஒவ்வொருத்தவங்களும் என்ன மீட் பண்றப்போ என்ன பாசிட்டிவ் சொன்னாலும் எனக்கு நெகட்டிவும் சொன்னீங்க. ஸோ அதனால மட்டும்தான் என்னால இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் இன்னைக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். இதுல போயிட்டு நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு கீழே இன்ட்ரோடக்ஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுல நாங்க ஒரு சில திங்ஸ் பிகாஸ் அந்த டேட்டாஸ் எதுக்காக அப்படின்னா
ஸோ இப்போ ஒரு பர்த்டே வருது, அது மிஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா அவங்க பர்த்டே, இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கோங்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு பர்த்டே விஷ் கூட பண்ணிக்கலனா என்ன. அண்ட் நாட் ஓன்லி தட், இப்போ வந்து மந்த்லி ரீட்காக நான் வந்து கிஃப்ட் சென்ட் பண்றேன். ஸோ அந்த பர்சனோட அட்ரஸ் டேட்டா கலெக்ஷன் கூட எனக்கு இல்லாம இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி போய் கேட்குற மாதிரி. ஸோ இது எல்லா டேட்டா கலெக்ஷனுமே எனக்கு இப்போ இந்த வெப்சைட்ல வந்துடும். ஸோ அதுல கேட்கறதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி லைக் யாருக்குமே ட்ரபிள் இல்லாத ஒரு வேலையா நீட்டா போயிடும். ஸோ நார்மலா நம்ம எப்பயும் போல பேசிக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், புக் படிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். யாருமே இந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அஃபிஷியல் வெப்சைட் லான்ச். ஸோ இதுதான் நான் வந்து ஒழிச்சு வச்சிருந்த சர்ப்ரைஸ். தேங்க்யூ. ஸோ நான் லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். நீங்க எல்லாருமே வந்து லாகின் பண்ணிட்டு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்டுட்டு நான் பேசுறது கேட்டுச்சு இல்லையா? யா கேக்குது. பூம் பண்ணிட்டு இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க எல்லாருமே உள்ள போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் இன்ட்ரோடக்டரி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இது லான்ச் பண்ணதுக்கு லைக் நான் தான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ இதெல்லாம் நடந்தனால தான் எனக்கு இப்படி ஒரு ஐடியா பாப்பப் ஆச்சு. அண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ண ராஜகோபால் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வேற யாராச்சும் பேசுறீங்களா? இதுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்ட்ரோ듀ஸ் பண்ண சொல்லுங்க. அப்படியே இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டீங்களா? இதை தூக்கி ஒரு மேல வச்சிடலாமா? ஸ்பீக்கரோட நீ பேசுறியா? கடைசியா நீ பேச மாட்டேன். ஹாய் எல்லாருக்கும். ஹாய் என்னோட பேர் யோகேஷ். எனக்கு நிறைய பேரோட பேர் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா உங்களை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அட்ரஸ் வந்துருக்கேன். யோகேஷ். இந்த கிளப் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இருக்கேன். நிஷா அக்கா வந்துட்டு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க எல்லாருமே ஒரே காலேஜ் தான். நாங்க அவங்க அப்பதான் கூப்பிட்டோம் அட்ரஸ் பண்றது, அப்பதான் பேசுவோம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நாங்க அப்பதான் பேசிருக்கோம். நாங்க எல்லாருமே ஆக்சுவலா ஒரே காலேஜ், அதனால நாங்க எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸ். அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஸ்டார்டிங்ல இனிஷியலா இந்த ஐடியா சொல்லும்போது ஓகே நல்லா இருக்கு, நாங்க சப்போர்ட் பண்றோம், எங்க சைடு முடிஞ்ச வரைக்கும் நாங்க கொண்டுட்டு வரோம், எத்தனை பேர் எங்களால முடியுமோ அத்தனை பேரை நாங்க வந்து கிளப் மெம்பர் கூட்டிட்டு வந்துட்டு நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இனிஷியலா லாஸ்ட் இயர் நாங்க வந்துட்டு பர்கர் மேன்ல வந்துட்டு லான்ச் பண்ணோம் இந்த ஈவெண்ட்டை. அப்போ வந்துட்டு எங்க காலேஜ் சைட்ல இருந்து நானு, ராஷித், ஸ்ரீனி, அப்புறம் கௌஷிகான்னு ஒருத்தவங்க, அப்புறம் வந்துட்டு முஷ்ரப்னு ஒருத்தவங்க, இத்தனை பேர் வந்திருந்தோம். ஆக்சுவலா அப்ப இன்னும் நிறைய பேர், இப்ப இருக்கிறத இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. செலிபிரிட்டிஸ் ஒருத்தவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டால இருக்க ஒரு சில. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஆக்சுவலா கிளப் நல்லா தான் போயிருக்கு. 2 months வரைக்கும் அந்த ரீட் எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி மத்தவங்களும் சரி யாருமே வந்துட்டு அந்த ரீடை ஃபாலோ பண்ணல. அது ஏன்னு எனக்கு தெரியல, கன்சிஸ்டன்சி இல்லை. மேபி அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு லேக் ஆனதுனால தான் வந்துட்டு யாருமே கரெக்டா இல்லை அந்த ரீடை ஃபாலோ பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ 2 months பிஃபோர் வந்துட்டு நாங்க சென்னையில மீட் பண்ணப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் ஓகே கரெக்டா இருக்கலாம், ரீல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணலாம். நடுவில் வந்துட்டு கிளப்ல சம்திங் இஷ்யூ ஆச்சுன்னு கேட்டுருப்பேன், எனக்கு என்னன்னு தெரியல, நான் ஃபாலோ பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ வந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் பெர்ஃபெக்டா ரீடை ஃபாலோ பண்ணிட்டு நான் இப்பயும் பண்ணல. மேபி இதுக்கப்புறம் நான் 100% இனிமேல் என்னோட ரீடை ஃபாலோ பண்றதுக்கு நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளோதான் மெசேஜ். இங்க ஏதாச்சும் மீட் பண்ணதுல ரொம்ப ஆன்லைன்ல இருக்கவங்க சரி ஆஃப்லைன்ல இருக்கவங்க சரி மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். வேற பேசுறீங்களா? எல்லாரும் பேசுறீங்க. எல்லாரும் பேசுறீங்க.
இருக்க ஆஃப்லைன் பீப்புளுக்கு தெரியும். பிகாஸ் நான் இங்க வந்து லாஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அப்போ நிறைய பேசணும். ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மீட் பண்ணேன். என்னோட புக் லான்ச் அப்போ அதான் ரைட்டர்ஸ் ஒரேன்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மீட் பண்ணேன். ஸோ நான் இதுக்கு மேல வந்து ஆன்லைன்ல வந்து ஆக்டிவா இருக்க ட்ரை பண்றேன். ஐ திங்க் ஜூனுக்கு மேல கண்டிப்பா ஆக்டிவா இருப்பேன். அதுக்கு மேல இந்த ரீச் எல்லாம் ஃபாலோ பண்றேன். ஸோ எஸ் இட்ஸ் 1 year. நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கேன். ஆனா சும்மா பேர் தான் இருந்தேன். இனிமே தான் ஆக்டிவா இருக்கணும். ஸோ எஸ் அவ்வளவுதான். பேச முடியாது. கீர்த்தியக்கா ஸோ நான் இந்த புக்ஸ் அண்ட் பேக்ஸ் கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தேன். அப்போ நான் வேற ஒரு புக் கிளப்ல வந்து இருந்தேன். நான் புக் படிக்க ஆக்டிவா ஸ்டார்ட் பண்ணது லாஸ்ட் இயர்ல இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளா புக் படிக்கணுங்கிறது ஆசை. பட் வந்து அது என்னமோ தெரியல, அதை ஸ்டார்ட் பண்றது லேசினஸ் தான் மெயினா. என்ன வேணா ரீசன் சொல்ல, டைம் இல்ல அது இதுலன்னு. ஸோ மெயினா என்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் லேசினஸ் அது இதுன்னு, அதனால தான் நான் படிக்கல. ஸோ லாஸ்ட் இயர் வந்து சரி ஓகே நம்ம வந்து கண்டிப்பா செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு புக் படிக்கிறது தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ட்டு அப்போ நான் புக் கிளப்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ நம்மள மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் கூட இருந்தா படிக்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வேற ஒரு புக் கிளப்ல ஜாயின் பண்ண காரணத்தினால நான் என்னால இங்க ஜாயின் பண்ண முடியல. பட் நான் இங்க வந்து நான் 1 year-ஆவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜாயின் அப்பவே பண்ணிருக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன ஒரு இதுனா இங்க ரொம்ப எல்லாருமே நல்லா ஓப்பன் மைண்டடா பேசுறது, ஓப்பன் அப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது ஒண்ணு இந்த கிளப்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் என்னன்னா இங்க பண்ற எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஜாயின் பண்ணி 1.5 month 2 months செகண்ட் மந்த் தான் இப்போ நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வரேன். லாஸ்ட் மந்த் வந்து ஆஃப்லைன் மீட் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நல்லாவே இருக்கு. இங்க நம்ம பேசுறதுக்கு நம்ம என்ன எதிர்பார்த்து வரமோ புக் கிளப் அப்படிங்கிறப்போ அந்த விஷயம் நமக்கு வந்து கரெக்டா கிடைக்குது. இன்னொன்னு இந்த இஷ்யூஸ் வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம பர்சனலா நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றோம். அதெல்லாம் இருக்கையில நம்ம புக் கிளப்னு வரப்போ புக் ரிலேட்டடான விஷயங்கள் பேசுறது, இல்ல அதர் சோஷியல் இஷ்யூஸ் பேசுறது, அதோட மட்டும் இருந்துட்டு எந்த இஷ்யூவையுமே பர்சனலா கொண்டு போகாம இருந்தா வந்து நமக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராம இருக்கும். ஸோ எதையுமே பர்சனலா எடுத்து வேணாங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷனா இருக்கும். அண்ட் இந்த புக்ஸ் அண்ட் பேக்ஸ் வெப்சைட் லான்ச் வந்து ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஏன்னா நான் லாஸ்ட் மந்த் துப்பட்டா போடுங்க தோழி புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் சீக்கிரமா படிச்சு முடிச்சிட்டேன். பட் புக் மீட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் மிஸ் பண்ணிட்ட குரூப்போட நோட்டிஃபிகேஷன் பார்க்காம விட்டதுனால மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கெஸ் இப்போ இந்த வெப்சைட் இருக்கனால என்ன ஒரு இது இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் டு தட் ஃபார் அந்த ஸ்டெப் எடுத்ததுக்கு ராஜகோபால் அண்ட் நம்ம அட்மின் எல்லாருக்கும். ஸோ இங்க உங்களை பத்திலாம் லாஸ்ட் டைம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் நல்லா பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு நோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர். பிகாஸ் எனக்கு வந்து நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் பார்த்து அவங்களோட ஸ்டோரிஸ் கேட்டு இம்பாக்ட் ஆகுறது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரி விஷயம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபாரம் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ஷிஃபானாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அஸ் this 1 year anniversary celebration. Thank you for that. Like our location is நம்ம place 8.5 I'm சொல்லிட்டா மைண்டப் பண்ணிக்கிறேன்னா மைண்டப் பண்ணிக்கோ. அவ்வளோதான் இல்லை, எல்லாருமே பேசியாச்சு. ஆக்சுவலி நம்ம ஏதாவது இவங்க பண்ணி ஆன்லைன் மீட்ல உள்ளவங்களுக்கு ஃபுட் ஆர்டர் கிடையாதா? ஆஃப்லைன் மீட்டிங்ல இருக்கவங்களுக்கு இல்ல. ஆஃப்லைன் மீட்ல இருக்கவங்களுக்கு இல்லையா? யாருக்குமே இல்ல. இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட ஆஃப்லைன் மீட்ல இருக்கவங்க எல்லாரும் பிரியாணி கண்ணு முன்னாடி வச்சுட்டு ஆசை காட்டுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் மனசு சாந்தியா தான் இருக்கு. நாங்க வந்து விட்டுட்டுலாம் சாப்பிட மாட்டோம்க்கா. நாங்க அவ்வளவு நல்லவங்க. கேமராவை ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அதானே. அப்ப ஈரானி சாய் எல்லாம் கேட்டது பின்னாடி. ஈரானி சாய், சுலைமானி சாய் எல்லாத்தையும் பார்த்துட்டு
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேரு என் பேர் ஸ்ரீனிவாஸ். அந்த அளவுக்கு நான் குரூப்ல ஆக்டிவா இல்ல. லைக் ஸ்லீப்பர் செல் அவ்வளோ இன்டராக்டிவ் எல்லாம் பண்ண முடியல. Sorry. Yeah, I'm going to go. அதுவும் நிறைய இன்ட்ரப்ஷன்லாம் வந்துருச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணா அவ்வளவா நான் குரூப்ல இன்டராக்ட் ஆகல. சம் ரீசன் சம் புக்ஸும் அதிகமா படிக்கல. பட் ஆனா இந்த கனெக்டிவிட்டிலாம் கிரியேட் பண்ண ஷிஃபாக்காக பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் கூட கிரியேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கன்சிஸ்டன்டா அவங்க இல்லைன்னா இந்த ஒரு குரூப்பும் இல்லை. அந்த மாதிரி சொல்லலாம். பீப்புள் நீங்க எல்லாருமே இன்டராக்டிவா இருக்கிறதுனால குரூப் நல்லா டெவலப் ஆக சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறமேட்டு குரூப் நல்லா இன்டராக்டிவா இருக்க ட்ரை பண்றேன். தட்ஸ் இட். நம்ம ஆர்பிஐ டெவலப்பர் கோச்சிங் ட்ரைனிங் அது முடிச்சுட்டு இல்ல கோச்சிங் போயிட்டு இருக்கேன். ஆர்பிஐ டெவலப்பிங் அதை முடிச்சுட்டு சென்னை ரொமாட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் அங்க பிளேஸ் இல்ல ஆக போறேன். ட்ரைனிங் இந்த எக்ஸாம் பேஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தேங்க்யூ. எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. இல்ல அங்க மரகதம் அக்கா வந்தாங்க. இருக்காங்களா அக்கா? நீங்க ஏதாவது பேசுறீங்களா? நான் இருக்கேன்டா. நான் ஆக்சுவலி இனிஷியலா ஜாயின் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் அதுக்குள்ள ஒர்க் வந்துச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இப்ப மறுபடியும் ரீஜாயின் பண்ணேன். என்ன ஃபுல்லா என்ன பேசுனீங்கன்னு தெரியல எனக்கு. பட் இந்த வெப்சைட் லான்ச் வந்து கரெக்டா நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஜெனரலா தான் பேசணும். லைக் 1 இயர் anniversary celebration உங்களுக்கு கிளப் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, how you are feeling, any suggestions அவ்வளவுதான். ஆக்சுவலி நான் வந்து இந்த புக் கிளப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பிப்ரவரியில தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு பிப்ரவரி ஒரு ஜான்வரி எண்ட் அந்த டைம்ல தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்து முன்னாடி வந்து நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். இந்த புக்ஸ் படிக்கிறது, ஓப்பன் மைக்ஸ் அட்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் வந்து மதர்ஹுட் வந்து அப்படியே எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. இந்த குரூப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலி என்னாச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் குரூப்ல பேசுறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I had a virtual space to express everything what I had in my mind. So அதுக்கேற்ற மாதிரி டாபிக்ஸ் ஏதாவது எடுத்து நம்ம பேசுறது இது பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் புக்ஸ் கூட வந்து நான் வந்து ரெண்டு மந்த் புக்ஸ்மே வந்து நான் ஆல்மோஸ்ட் படிச்சுட்டேன். பட் வெண்ணிற இரவுகள் வந்துட்டு எனக்கு தமிழ்ல படிக்க கஷ்டமா இருந்ததுனால அதையும் நான் இங்கிலீஷ்ல வாங்கி நான் படிச்சு முடிச்சிட்டேன். ஸோ அட்லீஸ்ட் கிளப் ரீட்ஸ் மூலமா வந்து நம்ம படிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு நான் படிக்க ஆரம்பிச்சது. இப்போ ஆக்சுவலி இந்த இயர்லயே வந்து நான் ஆல்மோஸ்ட் இப்போ 3 monthsக்கே வந்து 20 புக்ஸ்ன்ற அளவுக்கு நான் முடிச்சிட்டேன். அதுக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த மோட்டிவேஷனா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது பண்ணாமே இருந்தேன். பட் இந்த குரூப்ல இருக்க நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணதுலதான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது இன்னும் ப்ராப்பரா கண்டினியூ பண்ணல, பட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு 3 months கேப்லயே வந்துட்டு எனக்கு நிறைய இந்த குரூப் வந்து கொடுத்துருக்கு ஆக்சுவலி.
ஸோ இனி வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய இருக்கும். நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ அக்கா. ஸோ ஆன்லைன்ல இருக்கவங்களோட ஒரு கிளப்ல இருக்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல முன்னாடியே பேசிட்டாங்க. ஆன்லைன்ல கவுண்ட் ஆன கம்மியா தான் வந்தது. அதனால எல்லாருமே பேசிட்டாங்க. லைக் புதுசா ஜாயின் பண்ணவங்க கூட சம்வாட் அவங்க இன்ட்ரோ வச்சு பேசிட்டாங்க. இன்னும் யாராச்சும் பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்ரீ பேசு. பேசிட்டாங்க. And one more thing, this is Nivi. இவங்களும் வந்து கிளப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கூட இருக்காங்க. எல்லா மீட் ஃபர்ஸ்ட் மீட் ஆஃப்லைன் மீட். இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கேஃபே ஷாப் போய் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. நானும் நிவியும் மட்டும் தான் இருந்தோம். நானும் எல்லாரும் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு யாருமே இல்லை. நானும் நிவியும் ஜஸ்ட் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அதுவும் நிவியும் அட்டாமிக் ஹாபிட்ஸ் படிக்கவே இல்லை. நான் மட்டும் தான் படிச்சிருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் சும்மா உட்கார்ந்து பேசிட்டு ஒரு என்ன சொல்றது, ஆனா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஆனா அப்படிதான் இருந்தது. பட் இன்னைக்கு இவ்ளோ பேர் ஆன்லைன் எல்லாமே பண்றது போட்டோகிராஃபர். இது வந்து நிவியோட மானது. ஆமா, அவங்க தான் எல்லாமே ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து லைக் சேலம்ல இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்து வந்தாங்க. ஆனா வந்து யாருமே இல்ல. பட் ஸ்டில் நாங்க ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா இருந்தது. நிறைய எனக்கு சொன்னாங்க. இங்க சேலம்ல ஆக்சுவலி பாதர் சதர் சொன்னது ஆண்டி தான் சொல்லி நான் போய் அதுக்கப்புறம் தான் நீங்க போனது. ஸோ அந்த மாதிரி லைக் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த சர்க்கிள். நிறைய விஷயம் லைக் இப்போ சொன்ன மாதிரி லாவண்யா அக்காவோட லைஃப் ஸ்டோரிலாம் நமக்கு வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு பிக் லெசன் தான். எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் வேணா டைம் கிடைக்கிறப்ப ஐ ஷேர். பட் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் உமன்ஸ் இங்க இருக்காங்க. ஈவன் மென் ஆல்சோ நிறைய பேர் லாஸ்ட் மீட்ல தான் ஓப்பனா பண்ணாங்க. ஸோ நிறைய லெசன்ஸ் கிடைக்குது. மோர் தென் புக்ல இருந்து லேர்ன் பண்றதை விட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம்ல நிறைய பேர் ஓப்பனா பண்ணாங்க. லைக் உங்க ஃபேமிலி பத்தி லைக் எல்லாருமே ஃபேமிலி பத்தி நம்ம சொல்லிக்கிட்டோம். அது எல்லாமே இட்ஸ் நைஸ். அண்ட் இப்போ என்னோட இன்விடேஷன் எடுத்து ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஆக்சுவலி நான் ஆஃப்லைன்ல வந்து இவ்வளோ பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீரியஸா இன்விடேஷன் வந்து நான் மேரேஜ் இன்விடேஷன் பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இருக்காங்க ரெண்டு பேர் குரூப்ல. ரம்ஜான் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு கூடவே தான் இருந்துட்டு போனாங்க. நேத்து இன்விடேஷன் எடுப்போம் என்னைக்கு கூடவே தான் இருந்தேன். அப்ப எதுவுமே சொல்லல. இப்ப இன்விடேஷன் சென்ட் பண்றேன்னு கேக்குறாங்க. கண்ணை திறந்து நல்லா படிமா அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி எல்லாருமே வந்துட்டு இன்வைட் எடுத்துட்டு வந்ததுக்கு. அண்ட் வந்து ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆக்சுவலி எல்லாருமே பேசுனாங்க. லாஸ்ட் ஓகே, லாஸ்ட்ல நான் டிக்கெட் பண்ண ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்தப்போ நிறைய பேசியிருப்போம். பட் நான் வந்துட்டு குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொன்னேன். ஆக்சுவலி குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொன்னேன். அது வந்துட்டு அப்போ எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா I was talking about a person. அவங்க வந்துட்டு ஃப்ளோ அப்படி இப்படின்னு சொன்னோம். லாஸ்ட் டைம் வரல, இந்த டைம் வந்துருக்காங்க. ஸோ பீப்புள் மீன் சோஃபியா. Yeah, the brave woman I talk about. அந்த அங்க இருக்கா ஆக்சுவலி இவங்கள பத்தி சொல்லணும்னா நான் லாஸ்ட் டைம் நிறைய சொல்லியிருப்பேன். நான் வந்துட்டு என் லைஃப்ல எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் வந்து பெருசா எந்த உமனும் எனக்கு பிடிச்சது என் லைஃப்ல ரொம்ப பேட் தான். அதையும் தாண்டி நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் உமன் தட்ஸ் சரியான வாயடி. ஒரு கம்பெனியே விட்டுருவா அந்த அளவுக்கு லைஃப் பேசுவா. பட் இவளுக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே இருந்தது இல்லை. இந்த மாதிரி ஒரு பர்சன் நான் கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். glad she came today. And சரி, இன்னைக்கு ரொம்ப ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க, அதனால தான் எதுவும் பேசுகிறேன். இல்லைன்னா எல்லாரும் வாங்கிருப்பாங்க. சரி, அதான் இவ்வளோதான் எல்லாரும் கட்டுற போகணும்னு நான் மெயினாக வந்தேன். நான் வந்துட்டு இப்போ நிறைய விஷயம் நான் பார்த்தேன், இது பண்ணேன். நமக்கு நான் சொல்ற கருத்தை விட இவளோட லைஃப் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா இவ நம்மள மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான லைஃப் ஆகும். ஸோ நான் பார்த்த அதிகமா இன்ஸ்பைரான ஒரு மேன். ஏதாவது ஒரு இன்ஸ்பைரிங் கொஞ்சம் எடுத்து விடுங்க.
உங்களை பத்தி கூட பேசிட்டேன். ஹாய், என்னோட நேம் சௌமியா. ஆக்சுவலி புக்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 1 இயராவே நான் புக்ஸ் படிக்கிறதே இல்ல. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஒர்க் போறதுனால அதே ஃபுல் டைமா இருக்கறனால புக்ஸ்க்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பண்ண முடியல. இருந்தாலும் அப்பப்ப அக்கா புக்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. இந்த புக்ஸ் படிங்க, இந்த மந்த்துக்கு இந்த புக் படிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் இந்த புக் படிக்கலாம். பாப்பேன், புக் எடுத்து வைப்பேன், பின் பண்ணி வைப்பேன், தனியா எடுத்து என்னோட பர்சனல் செட்ல. திரும்ப எடுத்து படிக்கலாம்னு தோணும். ஒரு 2 to 3 பேஜஸ் தான் படிப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் பண்ணிடுறது. இது இதுக்கப்புறம் ட்ரை பண்றேன். உங்களோட இன்டராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆக்டிவா இருக்க ட்ரை பண்றேன். அப்புறம் ஆஃப்லைன்ல இருக்க மெம்பர்ஸ்லாம் இன்னொரு நாள் கண்டிப்பா நேர்ல வாங்க, மீட் பண்ணலாம், நிறைய பேசலாம். உன்னை பத்தி கேட்டாங்க. என்ன பத்தி? Just when you're like, உனக்கு என்ன பிடிக்கும்? Help me out. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? எந்த ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஆக்சுவலி அங்க நாங்க 4 மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்றோம். அவங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் உமன் எம்ப்ளாயி, மத்தவங்க எல்லாம் மென்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. மல்டி டாஸ்கிங் இத பண்றேன். வெப்சைட் பண்ணி தருவேன், மொபைல் ஆப் பண்ணுவேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன், SEOs பண்ணி கொடுக்குறேன். இன்டர்வியூ எனக்கு அவளே ஷையா இப்ப கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படி பேசுறவங்க தான். எல்லாருமே அப்படி பேசுறவங்க தான். ஃபர்ஸ்ட் இவ வந்துட்டு அப்படி பேச எப்படி பேசுவா? அவளே இப்பதான் வந்து உட்கார்ந்துருக்கா. சரி, ஒரு ஓபன் பிளாட்ஃபார்ம் நல்லா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க. அதான் வரும். few words from Nidhi. அப்புறம் So hi எல்லாருக்கும் hi. So all members na Arvind, Srini, Shikana, Yogesh. Name confuse ஆகுது. ஆனா பேர் சொல்லலாம். யோகேஷ், ஸ்ரீனி, ரஷீத், ஷிஃபா இவங்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் நியூ ஃபேஸஸ்லாம் hi. புக்ஸும் நான் ரொம்ப இன்னும் படிக்கல. கிளப்ல கொஞ்சம் இன்ஆக்டிவா தான் இருக்கேன். ஸோ இனிமே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். தேங்க்யூ ஷிஃபானா, ஒரு நல்ல கம்யூனிட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன். எல்லாருக்குமே தேங்க்ஸ். லைக் நான் இப்போ சொன்ன எல்லாரும் மாத்திக்கிட்டீங்க, நான் கிரியேட் பண்ணேன். பட் யூ ஆல் பீப்புள், நீங்க உங்களோட லைக் எப்படின்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. லைக் ஒவ்வொரு மந்த் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஆஃப்லைன்ல சில பேர் வருவாங்க, ஆன்லைன்ல சில பேர் வருவாங்க, வர மாட்டாங்க. ஸோ முன்னாடி சொல்ற மாதிரி தான் எல்லாருக்குமே பிஸி ஸ்கெடியூல் இருக்கு. ஸோ அதே தாண்டி தான் நம்ம எல்லாரும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நான் இவ்வளோ ஈஸியா எல்லாமே கொண்டு வந்துட்டேன். வெப்சைட்ல இருந்து எல்லாமே. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகும், எப்போ எங்க என்ன ஈவென்ட் இருக்குன்னு பாப்அப் ஆகும், இன்னும் என்னென்னலாம் கண்டக்ட் பண்ண போறோம், இன்னும் லைக் எப்படியெல்லாம் இந்த மூவ் ஆன் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அது தெரியும். அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் சொன்னீங்க. ஸோ அதுக்காக ஐ ஹவ் கிரியேட்டட் செப்பரேட் குரூப்ஸ் லைக் அஃபிஷியல், அன்அஃபிஷியல், அனௌன்ஸ்மெண்ட், இப்படி எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஸோ நீங்க கேட்குற எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு நீங்க செய்யறது என்னன்னா, இப்போ 100 பீப்புள் இருக்கோம், பட் 100 பீப்புள் இங்கே இல்ல. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த 100 இடத்துல இருக்கணும். புரியல. மண்டபம் புக் பண்ற அளவுக்கு லைக் அந்த மாதிரி இருந்ததுன்னா மண்டபம் புக் பண்ணி எல்லாருக்கும் பிரியாணியே போடுற அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம், இப்படி சிம்பிளா இல்லாம. ஸோ அதுக்காக லைக் என்ன சொல்றது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கம்யூனிட்டியை இன்னும் ஒரு பெட்டர். சரி, ஃப்ரம் தி ஸ்டார்டிங் வந்து நம்ம பேசுறது அதுதான். சின்ன ஊர்ல என்ன இருக்கும் சொல்லி சின்ன ஊர்ல இப்போ இந்த அளவுக்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எங்கெங்கயோ இருந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்தாச்சு. ஸோ இன்னும் இந்த சின்ன ஊர்ல நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியும். எல்லாருமா சேர்ந்து பண்ணலாம். ஸோ அது எல்லாருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். இன்னும் நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி கிளப்க்கு சில லைக் 1 இயர் ஆனிவர்சரிக்கு பண்ணலாம்னு சில விஷயம் டியூ டு எலெக்ஷனால தான் போஸ்ட்போன். இட்ஸ் லைக் போஸ்ட்போனிங். ஸோ போஸ்ட்போன் தான் ஆகுது. ஸோ அப்போ எல்லாருமே நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் கிளப்காக பண்ணுங்க. ஸோ இன்னும் கிளப்பை வந்து நெக்ஸ்ட் April 14th அப்போ இன்னும் நிறைய விஷயம் பண்ணி லைக் ஒரு அச்சீவ்டு பிளேஸ்ல இருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் என்னோட இன்விடேஷன் ஏற்றுட்டு எல்லாருமே வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஆஃப்லைன்லேயே ஆகட்டும், ஆன்லைன்லேயே ஆகட்டும், ஃப்ரம் தி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் லைக் எனிஹவ் இருந்திருக்கும். 2 hours ஆயிடுச்சு, ஒர்க்ஸ் இருந்திருக்கும்,
ஐயா ஓ கேக்குதா? அவ்வளவுதான் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. ஐ திங்க் ரீஜாயின் பண்ணுவாங்க. சரி ஒரு 2 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லனா கால் கட் பண்ணிக்கலாம். சொல்லிட்டு நல்ல கேட்ருக்கோம். யா இந்த டைம் தான் வந்து டைம்க்கு எல்லாரும் வந்தது. ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் எல்லாருமே டைம்க்கு வந்து Actually last time 4 hours ஆயிடுச்சு படம் பார்க்குற டைம் ஆயிடுச்சு. ஓகே அப்ப முடிச்சுக்கலாமா? ஓகே थैंक यू. எல்லாரும் லாஸ்டா சேர்ந்து ஒரு டைம் ஒரு பிக் மட்டும் எடுத்துக்கலாமா? லைக் ஆன்லைன் எல்லாரும் ஆன்லைன் கேம் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இது அதுல ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நான் கேம் மட்டும் ஆன் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? ஷெஃபானாக்கா நீங்களும் இங்க எல்லாரும் வந்துடுறீங்க. இங்க பசுபதி ஐயோ புக்ல ஸ்பீங்க அது புக்ல மறந்துட்டேன். மத்தவங்க எல்லாம் ராஜகோபால், ஸ்ரீநிதி, கதிர்வேல், மரகதம், அக்கா sorry அக்கா எல்லாரும் அம்மா வந்துடாதீங்க. இப்படி என்ன கவர் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீங்க தெரிய மாட்டீங்க. சரி இப்படி உட்கார்ந்துக்கிறேன். ஓகேவா? ஐயோ ரஷீத் இல்ல அரவிந்த் இல்ல டீ வாங்க போயிருக்காங்களே. அது நம்ம செல்ஃபி எடுத்துக்கணும். யாரு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதோ அங்க ஒருத்தன் பாருங்க ஏர்போன் போட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ராஜகோபால் அண்ணா கேமரா ஆன் பண்ணீங்களா? சரி யாரையும் நம்பாத. எல்லாரும் சிரிங்க. ஆமா எல்லாம் நான் நிறைய எடுத்துட்டேன் போட்டோ. நாட் ப்ராப்பர் அது இதுங்க போட்டோ இப்ப எடுங்க. நான் இல்ல இப்படி வந்துருங்க. ஓகேவா? எல்லாருமே தெரியுமா? எல்லாருமே தெரியும். அண்ணா ராஜகோபால் அண்ணா நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் அத நாட்ல மெசேஜ் பண்ணிருக்காரு. ஓ சாரி. ஓகே थैंक यू ஆல். பை. ஏப்ரல் புக் கிளப் மீட்ல பார்க்கலாம். எல்லாரும் வந்துருங்க. அது வராதவங்க எல்லாரும் தயவு செஞ்சு இந்த ஏப்ரல் புக் கிளப் மீட் பா எல்லாம் மறந்து போயிடாதீங்க. 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் சுசானா புக் இருக்கே நம்ம படிச்சிட்டு இருக்கோமே மறந்து போயிட்டீங்களா? அதுக்கு மீட் இருக்கு. ஹலோ சாரி நானே ஹலோ கேக்குதா? கேக்குது. எனக்கு அவங்க ப்ரோ ராஷித் இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக எனக்கு அவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்கும்போது அவங்க துள்ளுவதலமை படத்துல ஒரு ஹீரோ இருப்பாங்க, எனக்கு வந்து அவங்க ட்வின் பிரதர் மாதிரியே இருக்காங்க. யாருக்காவது அதே ஃபீல் வந்திருக்கா? நான் அவரை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் ஹீரோ. எனக்கு அவரை பார்க்குற மாதிரியே இருக்கு. எனக்கு அவரை பார்க்கறதுக்கு அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்காரு. கையில பிடிக்க முடியாது. இல்ல சீரியஸா அப்படியே தான் இருக்காரு. ஓபன் அப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். men admiring men. வாவ். அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் அவரை வந்து அகைன் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்க ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து ஏய் அவர் இன்னசென்ட் மாதிரி இருக்காருப்பா. இங்க இருக்க எல்லாரும் all Indians are brothers and sisters. இங்க எல்லாரும் sisters. அப்போ அத சொல்லிருக்கலாம். சரிடா நீ அழகா தான்டா இருக்க. என்னடா பண்ணுச்சு? இப்பவே பொண்ணு பாத்துட்டடா. சரி ஓகே பை. சாரி நாங்க உங்க எல்லாரையும் விட்டுட்டு காஃபி குடிக்க போறோம். நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் ஆஃப்லைன் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். Thank you மிஸ்டர் ராஜ். பை பை. ஓகே சோ பை. எல்லாரும் ஏப்ரல் மீட் வந்துருங்க மறந்துடாதீங்க. இதுதான் மீட்னு நினைச்சிட்டு மறந்துடாதீங்க. பை. புக்